நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து 2 hours கிளாஸ் இருக்கு. ஸோ எல்லாமே நான் ஃபுல்லா என்னால எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு நான் சொல்லி கொடுத்துறேன். முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே நிறைய விஷயம் தெரியும் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல நான் நடத்த போறது கிடையாது. யாருக்கும் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா கூட ஸோ தெரியாது ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் நான் நடத்த போறேன். ஏன்னா தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ மேக்ஸ் ரொம்ப டஃபா ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதனால ரொம்ப பேசிக்ல தான் நான் சில விஷயங்களை நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ரைட். சரி, ஃபர்ஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ற டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன். அந்த ரூட் இதெல்லாம் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி சமெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் கஷ்டப்படுவீங்க இல்லையா? சோ முதல்ல அந்த டாபிக் பத்தி கொஞ்சம் பயத்தை போக்கிடலாம். முதல்ல அந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இப்போ நான் அந்த டாபிக் வந்து மெதுவா ஸ்டார்ட் பண்றேன். சோ தி டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா? ரைட். சோ இந்த சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றதுன்னா இப்போ செட் ஆஃப் ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு வேணும். இதுல வந்து பேசிக்கா 4 போர்ட்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. BODMAS. சோ இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஜெனரலாவே இந்த நீங்க வாட்ஸ்அப் இதுல ஃபேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வைப்பாங்க. இட் இஸ் IAS கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஒரு அடிஷனை கேட்டு வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ IASல அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா அது சிம்பிளான அந்த அடிஷன் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தான். IAS எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்னா கூட ஜெனரலா TNPSல எந்த எக்ஸாம் எழுதணும்னா கூட அது சிம்பிளான சில விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ரைட். சரி, இப்ப பாருங்க, இந்த போர்ட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லும்போது பீனா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இந்த போர்ட்மாஸ் ரூல்ல இந்த பி அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா பி ஃபார் பிராக்கெட். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஓ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆஃப். டி ஃபார் டிவிஷன். எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஏ அடிஷன். எஸ் என்னங்க சப்ட்ராக்ஷன். இதுதாங்க போர்ட்மாஸ் ரூல். அதாவது நீங்க எந்த ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷன் எது பண்ணாலும் சரி இந்த ஆர்டர்ல தான் பண்ணணும். சரிங்களா? பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப், இத வந்து ஆஃப்னு சொல்லுவாங்க, ஆர்டர்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல ஆஃப் இங்க இருக்கு, இத ஆர்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஆஃப் இல்லைன்னா ஆர்டர், ரெண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு நிமிஷங்க. ஓகே, அனோடேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ ஈஸியா இருக்கும். இது வந்து ஆஃப் இல்லைன்னா ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது டிவிஷன். ஆஃப் முடிச்சிட்டு தான் டிவிஷன், டிவிஷன் முடிச்சிட்டு மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் அடிஷன், அதை முடிச்சிட்டு தான் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இதுதான் ஆர்டர். ஓகேங்களா? சோ நீங்க நினைக்கலாம் அது ரொம்ப ஈஸியா இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா கூட இது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஓகேங்களா? இந்த ரூலை ஃபாலோ பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு தப்பு வந்துடும். ஓகேங்களா? பிராக்கெட் முடிச்சிட்டு ஆஃப்க்கு அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டர்ல தான் நீங்க கண்டிப்பா சால்வ் பண்ணணும். சரி பாருங்க, இப்போ இந்த போர்ட்மாஸ் ரூல்ல என்ன மாதிரி எல்லாம் பிரச்சனை வருது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். இப்போ 23 பிளஸ் 7 into 5. 23 plus 7 into 5 இருக்கு. சோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 23 plus 7 into 5. இதோட ஆன்சர் என்ன வரும்? கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் தெரிஞ்சவங்க எப்பவுமே இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க இந்த நார்மலா இந்த யூடியூப்ல வீடியோ பாக்குற மாதிரி தயவு செஞ்சு யாரும் பார்க்க வேண்டாம். ஏன்னா மத்த கிளாஸஸ்க்கு வேற, இந்த கிளாஸ் அப்படிங்கிறது வேற. சோ நீங்க என்ன பண்ணணும், இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது ஒரு பென்னும் ஒரு சின்ன நோட்டும் கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் எப்பவுமே உங்களுக்கு சில இன்டராக்ஷனோட தான் போகும். நீங்க சால்வ் பண்ணி உங்களோட ஆன்சர் எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால பென்னும் பேப்பரும் ரெடியா கையில வச்சுட்டு இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. சோ இந்த சில விஷயங்கள்லாம் நான் சொல்லும்போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சில சம்மெல்லாம் நான் டிஸ்பிளே பண்ணும்போது அந்த சம்மை எழுதிட்டு அதுக்கான ஆன்சர் அதுக்கு கீழே எழுதுங்க. ரெகுலரா நீங்க கிளாஸ் ரூம்ல எப்படி ஒரு நோட்டை போட்டு சம்ம கொஸ்டின் ஆன்சர் எழுதுவீங்களோ அதே மாதிரி நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் என்னங்க? ரைட், குட். ஓகேங்களா? ஆன்சர் இஸ் 58. சோ ஃபர்ஸ்ட் போர்ட்மாஸ் ரூல் படி இங்க பிளஸ் இருக்கு, மல்டிப்ளிகேஷனுக்கு எது சார் யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். அப்போ இத ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு தான் நம்ம அடிஷன் பண்ணணும். அதனால இந்த ரூல் ரொம்ப முக்கியம். ஜெனரலா 23 7 30 30 × 50 150ன்னு போடக்கூடாது. ஓகேங்களா? 23 7 முதல்ல ஃபர்ஸ்ட் கூட்டல் தானே சார் ஃபர்ஸ்ட் இருக்கு, அடுத்து தானே சார் பெருக்கல் இருக்குன்னு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் அடிஷன். ஓகேங்க வித்யா, எக்ஸலென்ட். ஓகேங்களா? அந்த வித்யா சொல்லிருக்காங்களே ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் அடிஷன், அந்த மாதிரி நீங்க பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 7 5 35 பிளஸ் 23 உங்களுக்கு என்ன வருங்க? 58. ஓகேங்களா? சார் ஈஸியா தானே சார் இருக்கு, நாங்க இந்த ரூல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகேங்களா? ரைட். சரி, நம்ம இந்த ரூலை ஃபாலோ பண்ண கூட அதுல இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சரி, இப்போ 18 minus 5 plus 3 இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 18 minus 5 plus 3. நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க.
பார்க்கலாம். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப அவ்வளவு கஷ்டமான சம் கிடையாது. யாரெல்லாம் லாகின் ஆயிருக்கீங்களோ கண்டிப்பா எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்க. ரைட். என்ன சொல்லிருக்கீங்க? உங்களோட ஆன்சர் நான் கொஞ்சம் பார்க்கிறேன். என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 10 10 10 10 ஒரு 16 10 10 10 2 16 3 16 4 16 5 16 6 7 16 8 16 8 பேர் 16 சொல்லிருக்கீங்க. மீதி அத்தனை பேரும் என்ன சொல்லிருக்கீங்க? 10 சொல்லிருக்கீங்க. பாத்தீங்களா? போர்ட் மாஸ்டர் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய விஷயம் நான் சொன்னேன் புரியுதுங்களா? சிம்பிளான கூட்டல் கழித்தல் மட்டும்தான். அதுலயே 2 விதமான ஆன்சர் வருது இல்லையா? அப்போ சார் இது வந்து 10 வருமா 16 வருமா? 16 போட்டவங்களுக்கு நம்ம போட்டது கரெக்ட்னு தோணும். 10 போட்டவங்களுக்கு நம்ம போட்டது கரெக்ட்னு தோணும். ஓகேங்களா? சோ இது ஏன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் மட்டும் தான் இருக்கு. பெருசா ரொம்ப திங்க் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா? இதோட ஆன்சர் என்ன வருதுங்க? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாங்க? 16 தான் இதோட ஆன்சர். 10 வராது. 16 தான் இதோட ஆன்சர். நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க? சார் ஃபர்ஸ்ட் அடிஷன் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சார் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் சார். 18 மைனஸ் இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 5 + 3 8 18 minus 5 plus 3 8 அப்ப 18 minus 8 10 தான் சார் அப்படி நீங்க சொன்னீங்களா இது தப்பு ஓகேங்களா கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18 minus அதாவது இப்போ இங்க 5 3 ஆட் பண்ணீங்க இல்லையா அதுதான் உங்களுடைய தப்பு ஏன்னா இப்போ வந்து நீங்க ஜெனரலா இது என்ன ரூல்ஸ் அப்படின்னா 3 மைனஸ் அப்படின்னு ஏதாவது நம்பர் பாத்திருக்கீங்களா மைனஸ் நம்பர் பாத்திருக்கீங்க இது ரெண்டு கரெக்டான நம்பர் -3ங்கிற நம்பர் நீங்க பாத்திருக்கீங்களா 3 மைனஸ் எந்த நம்பர் பாத்திருக்கீங்க 3 மைனஸ் எந்த நம்பரும் கிடையாது -3 வேணா நம்பர் இருக்கு இல்லையா ஓகேங்களா அப்ப நம்ம -3ங்கிற நம்பர் வேணா நமக்கு தெரியும் 3 மைனஸ்னு எந்த நம்பரும் கிடையாது அப்ப இந்த சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா மைனஸ் பிளஸ் சிம்பிள் எல்லாம் இதுக்கு அடுத்து வர நம்பரோட தான் ஜாயிண்ட் ஆகுமே தவிர இந்த சிம்பிளுக்கு முன்னாடி வர நம்பரோட ஜாயிண்ட் ஆகாது ஓகேங்களா அப்போ 3 மைனஸ் நமக்கு ஒரு நம்பரும் கிடையாது -3 தான் சொல்லணும் இந்த இடத்துல கூட இது 5 + 3 கிடையாது -5 + 3 என்னங்க 5 + 3 கிடையாது ரெண்டையும் ஆட் பண்ணனும் நீங்க 5 3 ஆட் பண்ணீங்க அது தப்பு இது 5 கிடையாது -5 புரியுது இல்லைங்களா அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அடிஷன் தான் பண்ணனும் பண்ணுங்க எது ஆட் பண்ணனும் 5 3 ஆட் பண்ண கூடாது -5 3 ஆட் பண்ணனும் சரி சார் -5 3 ஆட் பண்ணா என்ன சார் வரும் -5 3 ஆட் பண்ணீங்கனா -2 வரும் -5 ஃபர்ஸ்ட் அடிஷன் தான் பண்ண போறாங்க எது ரெண்டு ஆட் பண்ண போறோம் 5 3 ஆட் பண்ண போறது கிடையாது -5 3 ஆட் பண்ணுவாங்க -2 வரும் அப்ப 18 -2 இப்ப சப்ட்ராக்ட் பண்ணுங்க 16 வந்துடுமா அப்போ அடிஷனுக்கு அப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் அதெல்லாம் ஓகே தான் சார் ஆனா நீங்க எதை ஆட் பண்றீங்க கேர்ஃபுல்லா பண்ணனும் நீங்க ஜெனரலா 5 3 ஆட் பண்ண கூடாது -5 3 ஆட் பண்ணனும் அப்போ போர்ட் மாஸ் ரூல் ரொம்ப சிம்பிளான ரூல் தான் ஆனா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணனும் சரிங்களா ரைட் இவ்வளவுதானே சார் இத நாங்க பண்ணிக்கிறோம் அப்படினா கூட இதுல இன்னும் சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு சோ இது ஒரு விஷயம் ஓகேங்களா அப்போ ஜெனரலா இந்த இப்ப நான் என்ன சம் சொன்னேன்னா 18 இப்ப நான் சொன்ன சம் என்னன்னா என்ன சம் சொல்லியிருந்தேன் 18 - 5 + 3 சொல்லியிருந்தேனா ரைட் இந்த 18 - 5 + 3ல நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அடிஷனல் சப்ட்ராக்ஷன் அடுத்த ப்ரையாரிட்டி சேம் ப்ரையாரிட்டி தான் அடிஷனல் சப்ட்ராக்ஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி நீங்க கொடுக்கலாம் அடிஷன் முடிச்சு தான் சப்ட்ராக்ஷன் முடிச்சு அடிஷன் அப்படி எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆட் பண்ணிக்கோங்க 3ங்கிறது பாசிட்டிவ் 18ங்கிறது பாசிட்டிவ் முதல்ல பாசிட்டிவா இருக்கிறதுல ஆட் பண்ணிக்கோங்க 18 + 3 னா வருங்க 21 அதுக்கப்புறம் -5 அப்ப என்ன வருதுங்க 16 வந்துரும் இந்த மாதிரி பண்ணலாம் எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கோ அதெல்லாம் கூட்டிக்கணும் அப்புறம் அந்த மைனஸ்ல இருக்கிறத கழிச்சீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா சோ இந்த விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அந்த எக்ஸாம் ஹால்ல நீங்க எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணுங்க ஒரு சின்ன அடிஷனல் தப்பு பண்ணாலும் நீங்க அவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணது வேஸ்டா போயிடும் அது கரெக்டான ஆன்சரா வந்ததுன்னா நம்ம வேஸ்ட் பண்ண டைம்ல ஏதாவது ஒரு யூஸ் இருக்கும் இல்லையா அதனால சோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா கத்துக்கோங்க ஓகேங்களா ரைட் சரி இப்போ வந்து இந்த போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறது இதுதான் இதே ஆர்டர்ல தான் நீங்க எந்த சம்மா இருந்தாலும் சால்வ் பண்ண வேண்டி இருக்கும் ஓகேங்களா சரி அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா இதுல நீங்க இன்னொரு சம் சொல்றேன் பாருங்க 84 divided by 3 divided by 7 equal to what இப்போ என்ன பண்ணனும்னா இந்த மாதிரி டிவிஷன் அடுத்து வந்துச்சுன்னா இது எப்பனா லெஃப்ட் டு ரைட் ஆர்டர்ல தான் ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்ல இருந்து 7 டிவைட் பண்ணனும் 3 divided by 7 முடிச்சிட்டு 84 பண்ணலாமா இல்ல 84 divided by 3 முடிச்சிட்டு 7 பண்ணலாமானா சார் வேற சிம்பிளா இருந்தா பரவாயில்லை ரெண்டு அடுத்து சேம் சிம்பிளா வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணலாம் அப்படினா 84 divided by 3 divided by 7 அப்படினு வந்துச்சு என்ன பண்ணனுங்க ஃபர்ஸ்ட் இத தான் சால்வ் பண்ணனும் லெஃப்ட் டு ரைட் ஆர்டர்ல தான் சேம் சிம்பிளாவே இருக்குன்னா நீங்க லெஃப்ட் டு ரைட் லெஃப்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அந்த ரிசல்ட் மறுபடியும் ரைட்ல இருந்து பண்ணுங்க அப்போ 84 divided by 3 உங்களுக்கு என்ன வருங்க 28 வரும் ஓகேங்களா
டிவைடட் பை 7 என்ன வருங்க 4 வரும். எக்ஸலென்ட். நிறைய பேர் அருமையா பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? ஆன்சர் இஸ் 4. அப்போ சார் இந்த மாதிரி பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் ஆர்டர் ஓகே. சேம் சிம்பிள் டிவிஷன் வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா டிவிஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்க லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரைட் சைடு இருக்கிறதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? சோ இது வேணா உங்க நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்தா நம்ம இப்படிதான் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரைட். நெக்ஸ்ட் ஒன். இது எழுதி இருப்பீங்க நம்புறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரைட். நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா இதுல இன்னொரு விஷயம் நீங்க அதாவது இந்த போர்ட் மாஸ்டர்ல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை தருமோ அது எல்லாத்தையும் ஒண்ணா சொல்றேன். ஓகேங்களா? அந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி சேம் சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்ன்றதையும் சொல்லிட்டேன். லெஃப்ட் சைடுல இருந்து லெஃப்ட் டு ரைட் தான் மூவ் பண்ணணும். அதுக்கு அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்ப பாருங்க என்ன சொல்லனா 2/3 of 24 divided by 4. ஓகேங்களா? இது ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா இது வேணாம் வேற சம் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா 24 divided by 2/3 of 6. Second sum 24 divided by 2/3 into 6. ரெண்டு டிஃபரண்ட் சம் கொடுத்திருக்கேன். இந்த ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் வருமா டிஃபரண்ட் ஆன்சர் வருமா? இங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது 24 divided by 2/3 of 6 அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. 24 divided by 2/3 into 6 னு ஒன்னு இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் வருமா வேற வேற ஆன்சர் வருமா? சேம். ஓகேங்களா? சேம்னு சொல்லிருக்கீங்க. சரி. இது ரெண்டுக்கும் சேம் ஆன்சர் தான் வருமா? எதனால சேம்னு சொல்றீங்க? எதனால சார் சேம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் இங்க வந்து BODMAS ல சாரி BODMAS ல இதுல வந்து ஆஃப்க்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் சேம் பிரையாரிட்டி அப்படின்னு அதாவது ஆஃப்க்கு பதிலா நம்ம மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தானே பார்த்தோம். ஆஃப் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. இப்போ வந்துட்டு இதை சொல்லிட்டு சொன்னா புரியும். 2/3 of 30 அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 2/3 of 30. 2/3 of 30 2/3 into 30. இதோட ஆன்சர் என்னது? இதோட ஆன்சர் என்னது? ஆஃப்க்கு பதிலா ஜெனரலா நம்ம மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். 30 கேன்சல் பண்ணா 10 2 10s are 20 ன்னு சொல்லுவோம். மல்டிப்ளிகேஷன் டோட்டல் ஆன்சர் இங்க 20. ஜெனரலா ஆஃப்க்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ரைட். அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னா சார் மேல இருக்கிற क्वेश्चனும் கீழ இருக்கிற क्वेश्चन நான் பார்க்கறேன். இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மேலே பாருங்க 24 இருக்கு, டிவிஷன் இருக்கு, 2/3 இருக்கு. ஆஃப்க்கு பதிலா மல்டிப்ளிகேஷன் நம்ம ஜெனரலா அதான் யூஸ் பண்ணுவோம். இங்க ஆஃப்க்கு பதிலா மல்டிப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. 6 இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க. ரைட்? சரி. இதுல எது சார் ரெண்டும் ஒரே ஆன்சர் வருமானா? கண்டிப்பா ஒரே ஆன்சர் வராது. ரெண்டும் வேற வேற ஆன்சர் தான் வரும். ரெண்டும் கண்டிப்பா வேற வேற ஆன்சர் தான் வரும். சார் ஆஃப்க்கு பதிலா மல்டிப்ளிகேஷன் தான் சார் ஜெனரலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சம்ல ஆஃப் இருக்கு, இந்த சம்ல மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்ப ரெண்டும் ஒண்ணுதானேனா? ஒண்ணுதான். ஆனா பிரையாரிட்டி மாறுது பாருங்க. ஜெனரலா பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் இதுல எது சார் ஃபர்ஸ்ட் பண்ணனும்? டிவிஷன் பண்ணுமா ஆஃப் பண்ணுமா? ஆஃப் முடிச்சிட்டு தான் டிவிஷன் பண்ணனும். ஆனா இந்த இடத்துல டிவிஷன் முடிச்சிட்டு தான் மல்டிப்ளிகேஷன். ஆஃப் முடிச்சிட்டு தான் டிவிஷன், டிவிஷன் முடிச்சிட்டு தான் மல்டிப்ளிகேஷன் இல்லையா? ஆஃப் முடிச்சிட்டு தான் டிவிஷன். ஆனா இந்த சம்ல டிவிஷன் முடிச்சிட்டு தான் மல்டிப்ளிகேஷன். எது ஃபர்ஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஆன்சர் மாறிடும். இத நான் ஃபர்ஸ்ட் இது சால்வ் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் நான் இப்போ சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन நல்லா பாத்துக்கோங்க. 24 டிவைடட் பை பிராக்கெட்ல இருக்கிறது பண்ணலாமா? 4 3 2 3 6 2 2 4 24 பை 4 என்ன வருங்க? 6 வரும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து 6. சரி சார் செகண்ட் क्वेश्चனுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா செகண்ட் क्वेश्चனுக்கு சால்வ் பண்றேன் பாருங்க. என்ன வரும் அப்படின்னா 216 சொல்லிருக்காங்க. செக் பண்ணலாம். பாருங்க இப்போ 24 டிவைடட் பை ஜெனரலா 24 டிவைடட் பை 2/3 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம டிவிஷன் எல்லாம் வந்துச்சுன்னா டிவிஷனை மல்டிப்ளிகேஷனா மாத்திட்டு 2/3 3/2 ன்னு போடுவாங்க. அப்புறம் into 6 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இத சால்வ் பண்ண என்ன வரும்? 1 2 is 2 12 2s are 24 என்ன வருதுங்க? 12 into 3 36 into 6 என்ன வருதுங்க? 2 எக்ஸலென்ட்ங்க 216. ஓகேங்களா? சோ இதான் விஷயம். ரைட்? அப்ப ரெண்டும் வேற வேற ஆன்சர் தான் வரும்.
பாருங்க. அப்போ ஜெனரலா நம்ம ஆஃப்க்கு பதிலா மல்டிப்ளிகேஷன் தான் ஜெனரலா யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல ஆஃப்க்கு ஹையர் பிரையாரிட்டி, மல்டிப்ளிகேஷன் லோயர் பிரையாரிட்டி. ஆஃப் முடிச்சிட்டு டிவிஷன், டிவிஷன் மட்டும் மல்டிப்ளிகேஷன் சொல்லும்போது உங்களுக்கு ரெண்டும் வேற வேற தான் ஆன்சர் வரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணணும். அப்போ எப்பவுமே இந்த ஒரு ரூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிராக்கெட்ல இருக்கிறது சால்வ் பண்ணிட்டு ஆஃப், அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? அதனால இப்போ ஒரு சம் நான் கொடுக்குறேன். இந்த சம் நீங்க சால்வ் பண்ணுங்க. சோ உங்க ஆன்சரை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இதுதான் சம். இங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். இந்த சம் நீங்க வந்து கையில பென்னு பேப்பர் வச்சுக்கோங்க, நோட்டு பென் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு ஒவ்வொரு சம்மாக சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் ஒவ்வொன்றா கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து ஜெனரலா நார்மலா ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். இது வந்து ரெகுலரான கிளாஸ்ல நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரியே பண்ணுங்க. கையில பென்னு பேப்பர் வச்சுக்கோங்க, சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? இங்க சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இந்த क्वेश्चन உங்க நோட்ல எழுதிக்கோங்க. எழுதி இதுல வந்து பிரையாரிட்டி யூஸ் பண்ணனும். BODMAS னு சைடுல எழுதி வச்சுக்கோங்க. பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணனும். அப்புறம் ஆஃப் இருந்தா அத பண்ணனும். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டா கூட நான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் டைம் விட்டுற கூடாது இல்லையா? நமக்கு டைம் குறைவா தான் இருக்கு. ஆன்சர் வந்து 15 சொல்லிருக்காங்க. ஓகேங்க, ஒரு ஆன்சர் வந்துருச்சுங்க. இன்னொருத்தங்களும் சொல்லிருக்காங்க 15 சொல்லிருக்காங்க. ஓகேங்க, ரைட். எல்லாருக்கும் 50 வருது இல்லையா? எக்ஸலென்ட்ங்க. நிறைய பேர் நல்லா அருமையா பண்றீங்க. செக் பண்ணி பார்த்தலாமா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இதுல பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் இல்லைங்களா? பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணும்போது இதுக்குள்ள என்ன பிரையாரிட்டி? இந்த பிராக்கெட்ல இருக்கிறதுல பிரையாரிட்டி பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனா, அடிஷனா, டிவிஷனா, மைனஸா பாத்தீங்கன்னா டிவிஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி இல்லையா? பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணாலும் இதுக்குள்ள எது சார் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டின்னு பாக்கும்போது டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அப்ப 40/6 நான் சால்வ் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன வருதுங்க? 40/6 சால்வ் பண்ணா 8 வருது. ஓகேங்களா? அப்போ இந்த நம்பருக்கு பதிலா 8 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? சோ அதுக்கு பதிலா 8 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மல்டிப்ளிகேஷன். சோ இத நான் சால்வ் பண்ணும்போது 12 2s என்ன வரும் உங்களுக்கு? 24 வரும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு பதிலா நம்ம 24 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? ரைட். அவ்வளவுதான். இப்போ சிம்பிளா இது முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணலாம்? பாசிட்டிவ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் நெகட்டிவ் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இல்ல அடிஷன் முடிச்சிட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். -8 + 24 உங்களுக்கு என்ன வரும்? -8 + 24 உங்களுக்கு 16 வரும். -8 + 24 16 + 25 வந்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 41. சோ இந்த பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணிட்டோம். அப்புறம் பிராக்கெட்டுக்கு வெளியே இங்க என்ன சால்வ் பண்ணலாம்? ஆஃப் சால்வ் பண்ணோம் இல்லையா? இத சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா ஆஃப்க்கு பதிலா மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். அப்படி வரும்போது என்ன பண்ணலாம்? 3/4 of 12 வந்து 9 வரும். அப்ப 41 + 9 உங்களோட ஆன்சர் என்ன வருங்க? 50. இதுதான் போர்ட் மாஸ்டர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம். ரொம்ப சிரமப்பட தேவையில்ல. அந்த ஆர்டர் படி ஒண்ணுனா நீங்க சால்வ் பண்ணா போதும். நிறைய நீங்க சிரமப்படாம ஈஸியா சால்வ் பண்ணலாம். The final answer is 50. ஓகேங்களா? சோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? எல்லாருக்கும் ஓகேங்களா? இது நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு புரியல அப்படின்னு சொல்லிச்சுன்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல சார் புரியல இன்னொரு டைம் சொல்லுங்க, இல்ல ஒன்ஸ் அகைன் ஒன்ஸ் மோர் சொல்லி தாராளமா நீங்க சொல்லலாம். உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் ஒரு தடவை சொல்லி கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சரி, இந்த சம்முக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும். ஓகே, ஃபைன். ஒன்ஸ் மோர் யாரு கேட்டிருக்கிறது? ஓகே, 2 பேர் ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க. ஃபைன். இந்த சம்ம நான் உங்களுக்கு ஒன்ஸ் மோர் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ரைட். என்ன இன்னும் 3 சம் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா? சோ இதுல உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். சோ இன்னும் 3 சம் இதே மாடல் இருக்குங்க நீங்க சால்வ் பண்றதுக்காக. சோ மத்தவங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இது எந்த இடத்துல மிஸ்டேக் வருதுன்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஒரு சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணனும். பிராக்கெட் குள்ள இருக்கிறது கூட BODMAS அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணனும். சரிங்களா? இங்க இத சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேங்க, எக்ஸலென்ட். 38 ன்னு சொல்லிருக்காங்க. ரைட். மத்தவங்க சொல்லுங்க. ஓகேங்க. 2 பேர் 38 சொல்லிருக்காங்க. ரைட். என்னன்னு பார்த்தலாம். சூப்பர்ங்க, நிறைய பேர் 4 பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. சரி, அந்த ஒன்ஸ் மோர் கேட்டிங்களே நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நான் ஆன்சர் என்னன்னு சொல்லிறேன் இப்போ. நிறைய பேர் சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இது நீங்க ஜெனரலா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 78 / 5 + 3 ஆஃப் அப்படினு போட்டுட்டு இத ஃபர்ஸ்ட்
bracket போட்டு 25 2 25 minus 2 10s are 20 இது ஒரு ஸ்டெப் போடுவோம். அடுத்தது 78 minus 5 plus 3 of 25 minus 25 இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே எழுதுவாங்க. கண்டிப்பா அதை பண்ணவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஸ்டெப் மார்க் எல்லாம் கொடுக்க போறதே கிடையாது எக்ஸாம் ஹால்ல. நீங்க வந்து உங்க மைண்ட்ல சால்வ் பண்ணி வேகமா முடிக்கணும். ஸ்டெப் மார்க் எல்லாம் யாரும் தர போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னர் மோஸ்ட் பிராக்கெட் இத தான் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. அந்த ஒன்ஸ் மார்க் கேட்டிங்களே நல்லா கவனிச்சுக்கோங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுல பிராக்கெட் இருக்கான்னு தேடுங்க. ஆமா சார் இருக்கு. இன்னர் மோஸ்ட் பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இதுல பிராக்கெட் குள்ள வந்து மைனஸும் மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? எதுக்கு பிரையாரிட்டி? மல்டிப்ளிகேஷனுக்கு தான் சார் பிரையாரிட்டி. அப்போ 2 10s are -2 into 10 என்ன வருங்க? -20 ன்னு வந்துரும். அப்புறம் பிராக்கெட்ல வேற என்ன இருக்கு? 25 - 20 என்ன ஆயிடுங்க? 25 - 20 5 ஆயிடும். சோ இந்த பிராக்கெட்ல இந்த மொத்தமும் சேர்ந்து 5 ஆ மாறிடுச்சு. இப்போ வேணா தனி எழுதுறதா எழுதிக்கோங்க. 78 - 5 plus 3 of இந்த 5. இப்போ இத சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்க. இத சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? இது வந்து 3 of 5 என்ன வருங்க? half னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம் 15. 15 plus 5 என்ன ஆயிடுச்சுங்க? 20. 78 minus 20 என்ன வருங்க? 58. சோ உங்களுடைய ஆன்சர் 58. போர்ட் மாஸ் தெரியுதாங்க. அதான் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? போர்ட் மாஸ் ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பிராக்கெட்ல இருக்கிறது அப்புறம் அதுக்குள்ள வந்து மல்டிப்ளிகேஷன் அதுக்கு அப்புறம் தான் அடிஷன் சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்கோம். என்னங்க அந்த ஒன்ஸ் மோர் கேட்டிங்களே புரிஞ்சுதுங்களா? ரைட்? ஓகேங்க. சரி. இந்த மாதிரி நீங்க பிராக்கெட் நீங்களா பிராக்கெட்குள்ள பிராக்கெட் இருக்கிறதெல்லாம் வச்சு நீங்களா சால்வ் பண்ணனும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் 58. சரி அடுத்த கேள்வி. இத வேகமா சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். சாரி நான் சால்வ் பண்ணுங்க. சொல்லுங்க சித்ரா ஏதோ சொல்லிருக்கீங்களே. சோ உங்களுக்கு வந்து நான் டீச் பண்றது வேகமா இருந்தால் சார் கொஞ்சம் வேகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அதாவது உங்க நான் டீச் பண்றது உங்களுக்கு புரியறதுல எந்த விதமான ஸ்ட்ரகிள் கஷ்டம் இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் அப்படி லைட்டா கொஞ்சம் மாத்திக்கிறேன். சரிங்களா? ரைட். சோ நீங்க கொஞ்சம் இத சால்வ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க எந்த லெவல்ல செகண்ட் ப்ராப்ளம் ஒன்ஸ் மோர். ஓகேங்க. ரைட். தேர்ட் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க. மறுபடியும் வேணா ஒரு தடவை நான் சொல்றேன். ஓகேங்களா? ரைட். இப்போ எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி இன்னர் மோஸ்ட் அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். 25 - 2 into 10 தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இதுல எதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கணும்னா மைனஸுக்கா மல்டிப்ளிகேஷனுக்கு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. இத முடிச்சிட்டு தான் மைனஸ் பண்ணணும். அப்போ -2ஐயும் 10ஐயும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்க? -2ஐயும் 10ஐயும் பெருக்குனீங்கன்னா -20ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு? 25 - 20ன்னு ஆயிடுச்சா? இதோட சால்வ் பண்ணி எழுதியாச்சு. 25 - 20. 25 - 20 என்ன வருங்க? 5ன்னு எழுதிக்கோங்க. மொத்தத்துல என்ன ஆயிடுச்சு? 78 மைனஸ் இந்த 5 அப்படியே எழுதிட்டோம். பிளஸ் போட்டுட்டோம். இந்த 3 போட்டுட்டோம். ஆஃப் அப்படிங்கறத எழுதிட்டோம். அப்புறம் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி 5ன்னு கொண்டு வந்துட்டோமோ அதை எழுதிக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இத சால்வ் பண்ணும்போது பிராக்கெட்ல இருக்கதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? பிராக்கெட்ல இருக்கதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். பிளஸ்ஸா ஆஃப் ஆனா ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆஃப்ல முடிச்சிட்டு தான் நம்ம பிளஸ் பண்ணணும். 3 of 5 னா அங்க 3 into 5 ன்னு தான் அர்த்தம். அப்ப 3 of 5 என்ன வரும்? 3 of 5. இத சால்வ் பண்ணா 3 5s are 15 ன்னு வந்துரும். அப்ப இது என்ன ஆயிடும்? 78 minus 5 plus 15 என்ன ஆயிடுச்சுங்க? 20 ஆயிடும். அப்ப என்ன வருதுங்க ஆன்சர்? 58 ன்னு கிடைச்சிருமா? ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட். யாரு? பழனிசாமி. என்னங்க 52 minus 20 plus 28 60. இது அடுத்த சம் சொல்றீங்களா? சரி நெக்ஸ்ட் சம் பாத்துறலாம். ஓகே. இந்த சம்மோட ஆன்சர் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. 16 சொல்லிருக்காங்க. சோ இந்த சம் மறுபடியும் ஒரு தடவை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் இந்த சம்முக்கு ஸ்ட்ரகிள் பண்றவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ எல்லாரும் கவனிங்க. இப்படி நான் பார்த்த உடனே நான் ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா பிராக்கெட் தான் சார் ஃபர்ஸ்ட் பண்ணணும். பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்ப என்ன ஆயிடும்? பிராக்கெட் ஃபர்ஸ்ட் பண்ணனும்னா 17 minus 12 5 முதல் விஷயம். அடுத்தது என்ன பண்ணும்? பிராக்கெட் புக்ல இருக்கிறது முடிச்சு போறோம். ஆஃப் BODMAS ல BODMAS பிராக்கெட்ல இருக்கிறது முடிச்சனா அடுத்து ஆஃப் இருக்கான்னு பாருங்க. இருக்கு இல்லையா? 4 of 5 என்ன வருங்க? -4 of 5. அப்ப என்ன வருங்க? -20. ஆஃப்ல இருக்கு பாத்தீங்களா? ஆஃப்க்கு முன்னாடி இருக்குது. ஆஃப் அடுத்து அத ப்ராசஸ் பண்ணும். -4 of 5 அப்படினா -20. இதென்ன ஆயிடுச்சு? 52 -20 ஓகேங்களா? +4 into 7. சோ இங்க இருக்குது 52 -20 +4 into 7 அப்படியே எழுதிடு. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து அப்புறம் இது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
சார் மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, மல்டிப்ளிகேஷன். எதை பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் தான் அடுத்து பண்ணணும் இல்லையா? மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன ஆயிடும்? 4 7 28. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? 50 52 மைனஸ் 20 பிளஸ் 28னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. 52யும் 28யும் கூட்டுங்க. இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். 52 28 கூட்டினீங்கன்னா 80. 80 மைனஸ் 20 என்ன வருங்க? 60 வந்துரும். சோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 60. சோ கொஞ்சம் பொறுமையா மெதுவா தான் சொல்லிருக்கேன். இது கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எனக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? என்னங்க ஆன்சர் எங்க தப்பா போட்டனோ? You have wrongly mentioned S58 instead of 38. செக் பண்ணலாம். 60 தானே? கரெக்ட்டா தாங்க சொல்லிருக்கேன் நானு. ஓ முதல்ல தப்பா சொல்லிட்டேனோ 38 னு சொல்லிட்டு. ரைட். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஓகேங்க ஃபைன். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட். சோ அடுத்தது பாருங்க இந்த சம். சோ இந்த சம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கான ஹோம்வொர்க்கா நோட் பண்ணிக்கோங்க. சோ இது எல்லாரும் நீங்க ஓரளவுக்கு சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சம் உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது சிம்பிளிஃபிகேஷன்ல கேட்பாங்கங்க. சோ அதாவது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன். இது கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க எதையும் விடாதீங்க. கண்டிப்பா இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ரைட். ப்ரீவியஸ் क्वेश्चंस ஓகேங்க. சரி. செகண்ட் சம் ஆன்சர் 50 வருதுன்றாங்களா? யாரு? கார்த்திகை. எப்படி 50 சொல்றீங்க கார்த்திகை? அதாவது நான் செகண்ட் சம்க்கு வந்து 60 தான் வரும். எப்படி பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல வேகமா சால்வ் பண்ணி காட்டுறேன். இது 50 வரும்ன்றாங்க. இத சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 5 வருங்க. -4 of 5 வந்துட்டு என்னங்க ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் -20 வரும். ஓகேங்களா? அடுத்தது 4 7s are 28. இங்க 52 -20 என்ன வருங்க? 32. 32 plus 28 60 தானே வரும். உங்களுக்கு எப்படி 50 வரும்? புரியுது இல்லைங்களா? ரைட். ஓகேங்க ஃபைன் குட். சரி ஓகேங்க. எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் பாத்துக்கோங்க. மறுபடியும் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட். இந்த சம் எல்லாரும் எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஹோம்வொர்க்கா நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த சம் எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. இத சால்வ் பண்ணி எனக்கு வந்து நெக்ஸ்ட் நான் இது எனக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? இந்த சம் வந்து உங்களுக்கான ஹோம்வொர்க். எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம்ல கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம்னு இருக்கேன். அதனால சில விஷயங்கள் நான் ஸ்கிப் பண்ணி ஹோம்வொர்க்கா கொடுக்குறேன். ஏன்னா 2 விஷயம் நாம பார்த்துட்டோம். இது நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இது ஹோம்வொர்க்கா கொடுக்குறேன். சோ இதுக்கான ஆன்சர் என்னங்கறத இங்க கொடுத்திருக்கேன். சோ இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆன்சரையும் கொடுத்துட்டேன். சோ இந்த சம்ம சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் உங்களுக்கு வரணும். சோ ஆன்சரையும் நான் கொடுத்துட்டு இத நோட் பண்ணிச்சுக்கோங்க. இந்த ஆன்சர் உங்களுக்கு வருதான்னு பாத்துக்கோங்க. 3841 சொல்லிருக்காங்க. 40 கிடையாது. 3841 தான் ஆன்சரா வரணும். செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். சோ உங்களுக்கு क्वेश्चनையும் கொடுத்துட்டேன், ஆன்சரையும் கொடுத்துட்டேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த சம் சால்வ் பண்ணி உங்களுக்கு இந்த ஆன்சர் வரலனா ஏதோ மிஸ்டேக் பண்றீங்கன்னு அர்த்தம். திரும்ப ஒரு தடவை நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ரைட். சரி ஓகேங்க. ரைட். நெக்ஸ்ட். இதுதான் முக்கியமாங்க. சோ இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். கண்டிப்பா இதுல क्वेश्चन வந்து நீங்க சால்வ் பண்ணனும். ஃபாஸ்டர் அப்படிங்கிறது அடிஷன் சப்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ்ல தாங்க வரும். அதாவது நான் எப்படி பண்ணனும் நான் சொல்லிட்டேன். இது மிஸ்டேக் இல்லாம பண்றதுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த போர்ட் மாஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் வேகமா பண்ண முடியும். நம்ம வந்து ஃபாஸ்டா பண்றது ரேஷியோ, பெர்சன்டேஜ் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு கண்டிப்பா நான் ஷார்ட்கட் கொடுக்குறேன். ஃபாஸ்டா பண்றதுக்கான ஷார்ட்கட் நான் நிறையவே கொடுக்குறேன். இந்த அடிஷன் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய சால்வ் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகுமே தவிர மத்தபடி இதுக்கு வந்து தனி டெக்னிக் கிடையாது. உங்களுடைய கால்குலேஷன் வந்து உங்களுடைய பிராக்டிஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரைட். ஆனா வந்துட்டு ரேஷியோ பெர்சன்டேஜ் அந்த மாதிரி டாபிக்ல உங்களுக்கு நான் நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுக்குறேன். அது உங்களுக்கு டைம் கண்டிப்பா சேவ் பண்ணும். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் இஸ் தி ஒன்லி வே டு கெட் ஃபாஸ்டர். ஓகேங்களா? ரைட். சரி ஓகேங்க. நெக்ஸ்ட். இந்த ஃபார்முலா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இத பத்தி ஒரு வேகமா ஒரு ரிவ்யூ பாத்துறலாம். a power 0 equal to 1. ஓகேங்களா? a power 0 ஏன்னாங்க எந்த நம்பர் பவர் 0 இருந்தாலும் 1 தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ஸ்பீடா ஒரு ரீகால் நான் கொடுத்துறேன். any number power 0 equal to 1. ஓகேங்களா? இது முதல் விஷயம். 7 power 0 1, 12 power 0 1, 20 power 0 1, -7 power 0 1. எந்த நம்பர் பவர்ல 0 இருந்தாலும் 1 தான். அதே மாதிரி any number 7 power 1 7, 2 power 1 2, 5 power 1 5. அந்த மாதிரி எந்த நம்பரோட பவர்ல 1 இருந்தாலும் அதே நம்பர் தான் ஆன்சரா வரும். இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தது இது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. a power -1 அப்படிங்கிறது 1/a.
இது நல்லா நினைச்சுக்கோங்க. பவர்ல மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருடைய தலைகீழி ரெசிப்ரோக்கல் இங்க வரும். இது முக்கியமான விஷயம். பவர்ல மைனா சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த இண்டிசஸ் ஆன்சர்ஸ் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது நீங்க ஈஸியா பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. பவர்ல -1 இருந்துச்சுன்னா என்னங்க இந்த நம்பருடைய தலைகீழி இங்க வரும். ஓகேங்களா? ரைட். -24 பவர் 1 என்ன சார் வரும்? ஓகேங்களா? என்ன கேட்டிருக்கீங்க டவுட்? உங்களுக்கு டவுட் என்ன வந்திருக்குன்னா யார் கேட்டிருக்கிறது? நிக்கி கேட்டிருக்காங்க. -24 பவர் 1 என்ன வரும்னா -24 தான் வரும். -24 பவர் 1 என்ன வருங்க? -24. சப்போஸ் நீங்க இத கேட்க நினைச்சீங்கன்னு நினைக்கிறேன். -24 பவர் -1. இதானே இத கேட்க தான் மாத்தி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? -24 பவர் 1 -24 தான் வரும். -24 பவர் -1 வந்துச்சுன்னா என்ன வருங்க? -1/24 வரும். இந்த மைனஸ்ங்கிறது இதனுடைய சிம்பல் தான். பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது மட்டும் தான் மென்ஷன் பண்ணும். 24 பவர் -1 பவர் -1 இருந்தாலே அது வந்து இந்த நம்மளுடைய ரெசிப்ரோக்கல் தான். -24 உடைய ரெசிப்ரோக்கல் என்னங்க வரும்? -24 உடைய தலைகீழி -1/24. ஓகேங்களா? பவர்ல மைனஸ் இருந்தா இந்த நம்மளுடைய தலைகீழி வரும். இப்ப 7 பவர் -2 வெச்சுக்கோங்களேன். என்ன வரும்? இந்த மைனஸ தூக்கிட்டு 1/7 பவர் 2. 7 பவர் -2 உடைய தலைகீழி வந்து 1/7 பவர் 2 அப்படி பண்ணணும். ஓகேங்களா? ரைட். ஓகேங்க. இத பாத்துக்கோங்க. பட் இட்ஸ் ஸ்கொயர் வில் become பாசிட்டிவ். ஆமாங்க. தலைகீழி போட்டுட்டு அந்த பவர் அந்த மைனஸ் ரிமூவ் பண்றதுக்காக தான் நம்ம தலைகீழியே போடுறோம். ரெசிப்ரோக்கல் எழுதுறோம். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்துக்கோங்க. 3/5 to the power of -2 வெச்சுக்கோங்க. இது என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் எனக்கு தூக்கிட்டு +2 போடணும். இந்த மைனஸ் ரிமூவ் பண்ணிட்டு +2 போடணும். ஓகேங்களா? பவர் வந்து நெகட்டிவா இருக்கிறத பாசிட்டிவா மாத்தும்போது பவர் நெகட்டிவா இருக்கிறத ஓகேங்களா? பவர் நெகட்டிவா இருக்கிறத நீங்க பாசிட்டிவா மாத்தும்போது என்ன சார் நடக்கும் அப்படின்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் இங்க வரும். இந்த நம்பருடைய ரெசிப்ரோக்கல் எழுதிட்டு பவரை நீங்க மைனஸ் பிளஸ்ஸா மாத்திக்கலாம். இதுதான் பேசிக் ஐடியாவே இதுதான். அப்ப 3/5 என்னவா மாறுங்க? 5/3 ஆக மாறும். ஓகேங்களா? a/b to the power of -k ன்னு இருந்துச்சுன்னா b/a to the power of என்ன வருங்க? +k வா மாறும். பவர் மைனஸா இருக்கிறத பிளஸ்ஸா போடும்போது இந்த நம்மளுடைய தலைகீழி இங்க வரும். ஓகேங்களா? இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். ஓகேங்களா? அப்போ ஒட்டு மொத்தத்துல என்ன நடக்குது அப்படின்னா a பவர் -1 இங்க கொடுத்திருக்கோமா? a பவர் -1 அப்படின்னா ஓகேங்களா? பவர்ல மைனஸ் இருக்கா? அப்ப a உடைய தலைகீழி 1/a. ஓகேங்களா? 1/a பவர் 1 ன்னு வந்துரும். அத வந்து 1/a ன்னு கூட எழுதலாம். a உடைய ரெசிப்ரோக்கல் 1/a ன்னு எழுதிட்டு -1 வந்து +1 ஆ மாறும். இட் இஸ் நதிங் பட் 1/a தான். 1/a பவர் 1 என்ன எழுதலாங்க? 1/a ன்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பவர் மைனஸ் வந்து பிளஸ் ஆ மாறும்போது அந்த எண்ணினுடைய தலைகீழி இங்க வரும். ரெசிப்ரோக்கல் இங்க வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் என்ன அதாவது போட்டு மைண்ட் குழப்பிக்கணும். சிம்பிளா இந்த ஒரு விஷயம். பவர்ல மைனஸ் இருந்தா ரெசிப்ரோக்கல். அந்த ஒரு லைன் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சால்வ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது. இதுவும் பாருங்க. மைனஸ் இருந்தா இது அதேதான். ரெண்டும் பெருசா வேற கிடையாது. ஓகேங்களா? ரைட். இது என்ன அப்படின்னா சோ யாரும் எழுத முயற்சிக்க வேணாம். ஓகேங்களா? இந்த போர்ட்ல. ரைட். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா a பவர் -n is equal to என்ன சார் வரும்னா சார் பவர்ல மைனஸ் இருக்கு சார். மைனஸ் வந்து என்ன பண்ணலாங்க? a பவர் n உடைய தலைகீழி 1/a பவர் n ஆயிடும். பவர் வந்து என்ன ஆயிடுங்க? 1 +1 மாறிடும். பவர் மைனஸ் வந்து பிளஸ் ஆ மாத்திர வேண்டியது. ஓகேங்களா? ரைட். இவ்வளவுதான். இல்லனா இது எப்படி வரும்னா இப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்துட்டு a பவர் n ன்னு எழுதலாம். a உடைய தலைகீழி 1/a மைனஸ் n வந்து பிளஸ் n ஆ மாறும். இத வந்து 1 பவர் n by a பவர் n எழுதும்போது 1/a பவர் n. 1 பவர் n உங்களுக்கு 1 தான் வரும். ஓகேங்களா? ரைட். சரி. யார் அது அந்த சுதா அப்படின்றவங்க அடிக்கடி எழுதிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ரைட். சோ அந்த இது எழுத வேணாம் நீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட். அடுத்தது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு விஷயம். சோ இந்த ரூல்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. சரிதாவா? சரிதா நீங்க யார் எழுதுறீங்க நேமே வருதுங்கிறதுனால நீங்க எதுவும் எழுத வேணாம். ஓகேங்களா? நேம் காட்டி கொடுத்துருது நீங்க எழுதுறவங்க எல்லாம். ரைட். சரி. 1/a பவர் -n அப்படிங்கிறது a பவர் n. சோ இதோட அப்படி ரிவர்ஸ் தான் இருக்குங்க. இது பாருங்க இந்த ரெண்டையும் பாத்துக்கோங்க. அதாவது பவர்ல மைனஸ் இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி ஏன்னா இதெல்லாம் நீங்க மைண்ட்ல ஒரு சிங்கிள் லைனா ஞாபகம் வச்சுட்டாலே இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பவர்ல நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஒரு லைனர் சொன்னேன்னா அதே மாதிரி இதுல பவர்ல ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா ரூட் வரும். பவர்ல ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வருங்க? ரூட் வரும். ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? இப்போ 7 பவர் 1/3 சார் பவர்ல ஃபிராக்ஷன் இருக்கு அப்படின்னா
n அப்படின்னு என்ன தெரியுங்களா? அது nங்கிற இடத்துல நீங்க எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம்னு அர்த்தம். பாருங்க இந்த இடத்துல a பவர் n-க்கு பதிலா a அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நம்பர். ஓகேங்களா? nங்கிறது ஏதாவது ஒரு நம்பர். இந்த a பவர் 1/n தான் 7 பவர் 1/3ன்னு எழுதியிருக்கேன். புரியுது இல்லைங்களா? சோ உங்களுக்கு என்ன மாதிரி சின்ன சின்ன டவுட் வந்தாலும் கேளுங்க. ஓகேங்களா? ரைட்? இந்த இடத்துல a பவர் 1/n அப்படிங்கிறது வந்துட்டு a-க்கு பதிலா 7 போட்டிருக்கிறேன். 1/n-க்கு பதிலா 1/3. இப்ப a, n இதெல்லாம் ஏதாவது ஒரு நம்பர்னு வச்சுக்கலாம். எனி நம்பர். ஓகேங்களா? x இல்ல y எது வேணாலும் வச்சுக்கலாம். n-க்கு பதிலா x வச்சுக்கலாம், y வச்சுக்கலாம். ஓகேங்களா? x பவர் 1/y அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு லெட்டர் அது இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் எழுதணும். இத தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி வந்தா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா? என்ன பண்ணலாம்? 1/0ங்கிறது இன்ஃபினிட்டிங்க வராது. 1/0ங்கிறது இன்ஃபினிட்டி. முடிவிலி. ஓகேங்களா? 1/0ங்கிறது இன்ஃபினிட்டி வரும். ரைட்? ஓகேங்க. சோ இந்த விஷயம் பாருங்க இப்போ. வேற யாரோ ஸ்கொயர பத்தி யார் கேட்டிருக்கிறது? கமெண்ட் பாக்ஸ்ல. யாரோ ஸ்கொயர பத்தி கேட்டிருக்காங்க. -24 பவர் 1 வாட் சார். அது பழையது. ஓகேங்களா? சரி ஓகேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமா கேளுங்க. ஓகேங்களா? சரி. இப்போ கேட்ட வரைக்கும் டவுட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப 7 பவர் 1/3 அப்படின்னா, சார் பவர்ல ஃபிராக்ஷன் இருந்துச்சுனால், நல்லா கவனிச்சுக்கோங்க. பவர்ல மைனஸ் இருந்தா ரெசிப்ரோக்கல்ங்கிறது ஒன் லைனா ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர்ல ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா ரூட் வரும். எப்படி ரூட்ட போடணும் அப்படின்னா, ரூட் எப்படி போடணுங்க? இந்த கீழ இருக்க நம்பர் பாத்தீங்களா ஃபிராக்ஷன்ல அது வந்து இப்படி சின்னதா குட்டியா எழுதிட்டு இந்த 7 உள்ள போடணும். கியூப் ரூட் ஆஃப் 7. ஓகேங்களா? 9 பவர் 1/8 அப்படின்னா கீழ இருக்கிற 8 குட்டியா போட்டுட்டு ரூட் ஆஃப் 9. அதே பவர்ல இங்க மேல 3 இருந்துச்சுன்னா பவர் 3. மேல இருக்கிற 3 வந்து இங்க வரும். சப்போஸ் 9 பவர் 3/8னா 9 பவர் 3. இந்த பை 8 மட்டும் இடம் மாறும். 9 பவர் 3 அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த 9 பவர் 3 அப்படியே தான் இங்க வரும். இந்த கீழ இருக்கிற 8 மட்டும் இந்த இடத்துக்கு இடம் மாறும். ஓகேங்களா? அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. a பவர் 1/n அப்படின்னா கீழ இருக்கிற n வந்து இந்த இடத்துக்கு போயிடும். இந்த a வந்து ரூட்குள்ள போயிடும். ஓகேங்களா? ரைட். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ரூல். இந்த ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 2 பவர் 3 into 2 பவர் 4 is equal to என்ன சார் வரும் அப்படின்னா 2 பவர் 3 into 2 பவர் 4 என்ன வருங்க? 2 பவர் 3 into வேற கலர் மாத்திக்கிறேன். அப்ப சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். 2 பவர் 4. என்ன சார் நடக்கும் அப்படின்னா 2 பவர் 3 is equal to என்னங்க வரும்? 2 பவர் 3 is equal to 2 into 2 into 2 தான் 2 பவர் 3. 2 பவர் 4 அப்படிங்கிறது என்ன வரும்னா 2 into 2 into 2 into 2 தான் 2 பவர் 4. இது 2 பவர் 3, இது 2 பவர் 4. இந்த 2 பவர் 3ஐயும் 2 பவர் 4 என்ன பண்றோம் நம்ம? மல்டிபிள் பண்றோம். அப்ப மல்டிபிள் பண்ணா இந்த கவுண்ட் எத்தனை தடவை வருது பாருங்க. இங்க 2 பவர் 3னா 1 2 3 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா 2 பவர் 3, 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா 2 பவர் 4. இங்க 1 2 3 4 5 6 7 மொத்தமா எத்தனை தடவை மல்டிபிள் பண்றோங்க இத? மொத்தமா நாம 7 டைம்ஸ் மல்டிபிள் பண்றதுனால இது 2 பவர் 7 எழுதலாம். எப்படி இருக்கு போய் கவுண்ட் பண்ணீங்களா? 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் வரதுனால 2 பவர் 7 எழுதலாம். அப்ப 2 பவர் 3 into 2 பவர் 4 சொல்லும்போது உங்களுக்கு 2 பவர் 7 வரும். ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது பவரை நாம என்ன பண்ணணும்ங்க? ஆட் பண்ணணும். 3யும் 4 ஆட் பண்ணா 7. ஓகேங்களா? ரைட்? அப்போ 3யும் 4 ஆட் பண்ணா 7 அப்படின்னு சொல்லி வருது. ரைட்? அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா a பவர் m into a பவர் n அப்படிங்கும்போது a பவர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது பவர் என்ன பண்ணணுங்க? ஆட் பண்ணணும். m plus n போடணும். ஓகேங்களா? சோ அதுதான் இந்த ரூல். ஓகேங்களா? ஓகேங்க. நன்றிங்க கமல். ஓகேங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரைட். நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க. இத நாம அழிச்சிடலாம். நெக்ஸ்ட் a பவர் m plus n முடிச்சோம். அடுத்து a பவர் m minus n டிவைடட் பை வரும். எப்படி சார் டிவைட் வரும்? இது ஒரு சின்ன வேகமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பார்த்துடலாம். என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 2 பவர் 5 டிவைடட் பை 2 பவர் 2 ன்னு சொல்லும்போது 2 into 2 into 2 into 2 into 2 இதான் 2 பவர் 5. 2 பவர் 2னா ரெண்டே ரெண்டு தடவை தான் வரும். இப்ப 2 2 கேன்சல் ஆயிடும். 2 2 கேன்சல் ஆயிடும். சிம்பிளா பாத்தீங்கன்னா இது என்ன வருங்க? 2 பவர் 3. சிம்பிளா 5ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும். அதான் m ல இருந்து n சப்ட்ராக்ட் பண்ணா m minus n கிடைக்கும். இந்த இடத்துல பாத்தீங்க இல்லையா? ரைட்? 5ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா 3 கிடைக்கும். இங்க m ல இருந்து n சப்ட்ராக்ட் பண்ணா m minus n. அப்போ பவர்ல அடிஷன் இருந்துச்சுன்னா தனித்தனியா பெருக்கணும். பவர்ல சப்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணணும். தனித்தனியா டிவைட் பண்ணணும். சோ இந்த ஒரு ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பவர்ல அடிஷன் இருந்துச்சுன்னா
பவர்ல அடிஷன் இருந்துச்சுன்னா தனித்தனியா பெருக்கணும். பவர்ல மைனஸ் இருந்துச்சுன்னா டிவிஷன் வரும். பவர்ல மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இப்படி வரும். பவர்ல மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இப்படி வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எதுக்கு ரொம்ப முக்கியங்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சில இடத்துல இப்படி கேட்பாங்க. 20 பவர் 30 ஓகேங்களா? 30 பவர் 20 இந்த இரு எண்களில் எது பெரியதுன்னு கேட்பாங்க. 20 பவர் 30யா 30 பவர் 20யா சொல்லுங்க பாப்போம். இது ரெண்டுல எது பெரிய நம்பர்? இன்னொரு நம்பர் கூட கொடுக்கலாம். நான் கொடுக்கல. சிம்பிளா இது மட்டும் கேட்கிறேன். இல்ல வேணா இன்னொன்னு வேணா கொடுக்குறேன். 40 பவர் என்ன சொல்லலாம் 10ன்னு சொல்லலாம். இதுல எதுங்க பெரிய நம்பர்? ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா? ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, செகண்ட்னா செகண்ட் சொல்லுங்க, தேர்ட்னா தேர்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி சம்மெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி சம்மெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலாங்க? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எதுங்க பெரிய இதுல பெரிய நம்பர் எதுங்க? இட் இஸ் வாட் இஸ் கிரேட்டஸ்ட்? தேர்டு, ஃபர்ஸ்ட், தேர்டா ஃபர்ஸ்ட்னு குழப்பம் வருது இல்லையா? ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா அப்படின்னா ஹம்ஷிகாவா ரைட். அதெல்லாம் கொஞ்சம் அழிச்சிருங்க. எதுவும் கிறுக்க வேணாம் போர்ட்ல. ஓகேங்களா? ரைட். சரி எது சார் வரும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். இது வந்து 20 பவர் இந்த 30 20 10க்கு மூணுக்கும் காமன் ஃபேக்டர் என்னங்க? 30 20 10 மூணுக்கும் காமனா மூணுமே 10 டேபிள்ல வருமா? அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மூணுமே 10 டேபிள்ல வரும் அப்படிங்கிறதுனால இதை எப்படி எழுதலாம்? 20 பவர் 3 பவர் 10 30 பவர் 2 பவர் 10 40 பவர் 10 இப்படி எழுதலாமா? ஏன்னா 2 பவர் 3 பவர் 2 அப்படின்னு என்ன தெரியுங்களா வரும்? 2 பவர் 3 பவர் 10 வருங்க. 3 2s are 6. அப்போ பவர் டு த பவர் வரும்போது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 6ங்கிறத இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 6 கிடைக்கும். அதான் m ஐ n ஐயும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வருங்க? m plus n வருதா? அந்த மாதிரி. அப்போ இந்த 30ங்கிறது வந்து 3 into 10 எழுதலாம். அப்ப 20 பவர் 3 to the power 3 into 10 தான 30. 3 10s are 30. 2 10s are 20. 1 10 is 10. So இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா பிரிச்சு எழுத முடியும். இப்போ எல்லாமே பவர் சேமா இருக்கா? இதுவும் பவர் 10 இருக்கு, இதுவும் பவர் 10 இருக்கு, இதுவும் பவர் 10 இருக்கு. இப்போ நம்ம பேஸ்ல இருக்கிறத கம்பேர் பண்ணா போதும். இப்போ நான் கம்பேர் பண்றேன் பாருங்க. 20 பவர் 3 என்ன வரும்? 20 into 20 into 20 ஈஸியா போட்டுறலாம். 8000 வரும் பவர் 10. செகண்ட் நம்பர் 30 பவர் 2 என்ன வரும்? 900 வரும் பவர் 10. 40 பவர் 10 என்ன வருங்க? 40 பவர் 10. இதுல எதுங்க பெரிய நம்பர்? ஃபர்ஸ்ட் நம்பர் தான் பெருசு. 8000 பவர் 10 இது 900 பவர் 10 இது 40 பவர் 10. இதுல எதுங்க பெரிய நம்பர்? 8000 பவர் 10 தான் பெருசு. ஃபர்ஸ்ட் நம்பர் தான் பெருசு. புரியுது இல்லைங்களா? இது 40 பெரிய நம்பர்ங்கறனால அப்படி சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி பவர்ல எது பெருசா இருக்கோ எப்பவுமே அதுதான் பெருசா இருக்கணும்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த மாதிரி நீங்க பிரிச்சு எழுதி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். சோ இந்த மாதிரி இடங்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். அப்போ பவர்ல அடிஷன் வந்துச்சுன்னா தனித்தனியா பெருக்கணும். பவர்ல மைனஸ் வந்துச்சுன்னா டிவைட் பண்ணணும். பவர்ல மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா பவர் டு தி பவர் போடணும். ஓகேங்களா? அடிஷனுக்கு என்ன வரும்? சப்ட்ராக்ஷன் என்ன வரும்? இது என்ன வரும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். பவர்ல டிவிஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ரைட். அடுத்தது இது பாருங்க. அதான் பவர்ல டிவிஷன் வந்துச்சுன்னா என்ன சொன்னாங்க? கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். கீழ இருக்கிற நம்பர் இங்க ரூட்ல குட்டியா வந்துரும். இந்த a பவர் n வந்து நம்ம உள்ள எழுதிடுவோம். கீழ இருக்கிற நம்பர் இங்க குட்டியா வந்துரும். a பவர் m வந்து நம்ம இங்க எழுதிடுவோம். அப்படி நான் சொன்னேனா? ரைட். சோ அது ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஒரு நிமிஷங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த ரூல் a பவர் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லங்க. அதனால தான் நான் எல்லாருக்கும் ஒண்ணா சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால எல்லாமே சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன். ஓகே. ஏன்னா ரெகுலரா நான் டைரக்டா இங்க கிளாஸ் எடுத்த அனுபவத்துல நான் சொல்றேன். சில பேருக்கு இதெல்லாம் கூட தெரியாம இருந்ததுனால எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியும்னா நான் நெக்ஸ்ட் லெவல் போயிடுவேன். இருந்தாலும் பேசிக் சொல்லிட்டு போறது கரெக்டா இருக்கும் எனக்கு தோணிச்சா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ரைட். சோ இந்த இடத்துல a பவர் n into b பவர் n is equal to ab பவர் n. அது என்னது அது? 3 பவர் 4 into 5 பவர் 4 நம்ம எப்படி எழுதலாங்க? 3 5s are 15 பவர் 4 இப்படி எழுதலாம். அதான் இங்க சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? 3 பவர் 4 into 5 பவர் 4 3 5s are 15 அந்த பவர் 4 காமனா எழுதிக்கலாம். அதான் a வையும் b யும் மல்டிபிள் பண்ணிட்டு ab பவர் என்ன காமனாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய இடங்கள் நமக்கு தேவைப்படலாம். ஓகேங்களா? சரி அடுத்தது நெக்ஸ்ட் ரூல் இதுதான். அடிஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணா டிவிஷனுக்கு அதுதான். a பவர் n by b பெருனா a by b ன்னு எடுத்துட்டு அந்த n வந்து காமனா எழுதிட்டாங்க.
பாருங்க a into b எழுதிட்டு n வந்து காமனா எழுதுன மாதிரி a by b எழுதிட்டு அந்த n அப்படிங்கறது காமனா மேல எழுதிட்டாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. இதான். சோ இந்த ரூல் எல்லாம் உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு யூடியூப்ல வீடியோ பாக்குற மாதிரியோ வேற எது பாக்குற மாதிரியோ பார்க்க வேண்டாம். கையில பென்னு பேப்பரோட வச்சு இல்ல நோட்ல போய் வச்சுக்கிட்டு இதெல்லாம் கண்டிப்பா உங்க எழுதிக்கோங்க. 8000 ஃபேக்டோரியல் சரி எனக்கு புரியல 8000 எங்க சொல்லிருக்கேன்? சோ அந்த இதுவா ரைட் சொல்றேன். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சார் பழனிசாமி சொல்லிருக்காங்க. சோ நாம அதை பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் இந்த ரூல் முடிச்சு நான் திரும்ப ஒரு தடவை சொல்றாங்க. சோ கடைசியா இருக்குது இதாங்க nth root of a power என்ன வருங்க a அப்படிங்கிறது வரும். ரைட் சரி அந்த ஒரு விஷயத்தை திரும்ப ஒரு தடவை சொல்றேன். which is greaterங்கிற மாதிரி கேட்பாங்க அந்த क्वेश्चन. எது பெரிய எண்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு क्वेश्चन எப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கு? எப்படி சொல்லலாம்னா 2 பவர் 20 2 power 45 3 power 60 4 power 90 90 வேணா 4 power 75 ஓகேங்களா? இந்த மூணு நம்பர்ல எது பெரிய நம்பர்? 2 power 45 3 power 60 4 power 75 அப்படி சொல்லி கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட் பவர் வந்து m into n முருகன். ஓகேங்க அதான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா சரி ஓகே முருகன் கேட்டதனால அதை நான் சொல்றேன். இப்போ 2 power 2 இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். என்னது? what is 2 power 3? 2 power 3 into 2 power 3. 2 cube ஸ்கொயர் பண்றாங்க. இப்ப 7 ஸ்கொயரை நம்ம எப்படி 7 into 7 எழுதுவோமோ அதே மாதிரி 2 cube ஸ்கொயரை 2 cube into 2 cube எழுதலாம். இல்லைங்களா? சோ இந்த விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. 2 cube ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தங்க? 2 cube ஸ்கொயரை 2 cube into 2 cube எழுதலாம் இல்லைங்களா? எப்படி 7 ஸ்கொயரை 7 into 7 எழுதுற மாதிரி இப்படி எழுதலாம். 2 cube into 2 cube என்ன வருங்க? 2 பவர் மல்டி பவர் ஆட் பண்ணுவோமா? இந்த ரூல் படி. எந்த ரூல்ங்க? சோ இந்த ரூல் படி நம்ம என்ன பண்ணுவாங்க? ரெண்டு நம்பர் பவர் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோமா? அப்ப 3 + 3 என்ன வருங்க? 6 வரும். அப்போ 2 power 3 power 2 ஓட வேல்யூ வந்து 2 power 6 வருது. இது சிம்பிளா எப்படி சொல்லலாம்? இந்த ஸ்டெப் இன் பிட்வீன் ஸ்டெப் எல்லாம் இல்லாம பவர் டு தி பவர் இருக்கும்போது சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? பவர் டு தி பவர் இருக்கும்போது 3 2s are என்னங்க 6 ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? a பவர் 7 பவர் 5 அப்படினா a பவர் 7 5 எவ்வளவுங்க? 35 ன்னு எழுதலாம். பவர் டு தி பவர் என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணலாம் பிராக்கெட் இருந்தால். ஓகேங்களா? சோ இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்களா இந்த மாதிரி. சோ இப்ப நான் இந்த எது கிரேட்டஸ்ட் அப்படி சொல்லி கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா? சொல்லுங்க பாப்போம் இது மூணுல எது கிரேட்டஸ்ட் உங்க அசம்ப்ஷன்ல சொல்லுங்க பாப்போம் கண்டுபிடிச்சு. ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா? நான் சொல்லி கொடுத்ததை வச்சு சில பேர் ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குள்ள நான் இதை அடிச்சுக்கிறேன். தேர்ட் தான் கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திபன் சொல்றாங்க. நிக்கி அவங்க சாரி பிரபாவதி சொல்றாங்க. நிக்கியும் அதே தான் சொல்றாங்க. சரி செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி இதுல எது பெரிய எண்? இவற்றில் எது பெரியது அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாமே தேர்ட் நம்பர் தான் சொல்றீங்களா? செக் பண்ணிடலாமா? இது எப்படி செக் பண்ணலாம்னா பாருங்க இந்த 45 60 75 இது மூணுக்கும் காமன் ஃபேக்டர் அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதாவது மீபேவா இல்லனா மூணுமே எந்த டேபிள்ல வரும்? பாஞ்சாக்கட்ல வருமா? 4 3 5 45 மூணுமே என்ன டேபிள்ல வருங்க? 3 5 45 4 5 60 5 5 75 சொல்லிட்டு மூணுமே 15 பாட்ல வரும். ஓகேங்களா? மூணுமே 15 பாட்ல வரும். அப்ப என்ன பண்ணனும் அப்படினா 2 பவர் இது 3 15 45 3 15 45 ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் என்னங்க? 4 15 60 ஏங்க 60 என்னங்க 4 into 15 பிரிச்சு எழுதலாமா? 60 வந்து 4 into 15 பிரிக்கலாம். 4 எழுதிட்டு பவர் எனக்கு 75 வந்து I 15 75 இப்படி பிரிச்சோம் இல்லைங்களா? ரைட் சப்போஸ் இந்த இடத்துல வந்து என்னங்க 2 பவர் வந்து 15 15 15 இருக்கறனால அத நம்ம கன்சிடர் பண்ண அவசியம் இல்ல. எல்லா பவரும் 15 15 15ங்கறனால சேமா இருக்கு. உள்ள இருக்கிற நம்பர் மட்டும் செக் பண்ணா போதும். 2 power 3 8 வரும். 3 power 4 வந்து 81 வரும். 4 power 5 வந்துட்டு 1024 வரும். ஓகேங்களா? அப்ப இதுல எது பெரிய நம்பர் அப்படினா இதுதான். இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணலாம். இந்த இடத்துல 4 power 75 க்கு பதிலா 4 power 30 அப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப என்ன வரும்? 4 power 30 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 2 வரும். 4 square 16 வரும். ஒருவேளை இங்க 30 இருந்துச்சுன்னா 2 into 15 வந்திருக்கும். 2 னா 4 square எனக்கு 16 வந்திருக்கும். அசெண்டிங் ஆர்டர்ல இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட் அப்படி எழுதணும். ஓகேங்களா? இவ்வளவுதாங்க விஷயம்.
என்னங்க சாய் ஓகேங்களா? 8000 பவர் 10 என்னன்னு கேக்குறீங்களா? சோ 8000 பவர் 10 னால நீங்க 8 பவர் 10 போட்டீங்கனாலே அதுவே ரொம்ப பெரிய நம்பர். 2 பவர் 10 உங்களுக்கு என்ன வருங்க? 2 பவர் 10 1024 வரும். அதே 8 பவர் 10 போட்டீங்கன்னா நீங்க சொல்லப்போனா 2 பவர் 30 2 இன்டு 2 இன்டு 30 அளவுக்கு இருக்கும். அது என்னங்க 1 கோடி 2 கோடிக்கு மேல போகும். கோடி கணக்குல போகும். சோ அந்த லெவலுக்குலாம் உங்களுக்கு ஆன்சர் வராது. 8000 பவர் 10 வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணீங்கன்னா யார் கேட்டிருக்கிறது? சாய் கேட்டிருக்கீங்க. இது வந்து குரோர் லெவல்ல போகும் ஆன்சர். சோ அதனால இது ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி 1024 அப்படிலாம் சொல்ல முடியாது. இட் இஸ் மோர் தென் 1 crore. ஓகேங்களா? சோ அதனால அத நம்ம விட்டுறலாம். ஓகேங்களா? சரி ஓகேங்க. இந்த இந்த ரூல்ஸ் தான் நம்ம பார்த்தது. இத பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் இந்த சம் இப்ப வந்து டிஎன்பிஎஸ்சில எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல இது பாருங்க. இது ஃபர்ஸ்ட் சம். இந்த மாதிரி கேள்விகள்லாம் டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி வரக்கூடிய கேள்விகளை செலக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம ஒண்ணா சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி ஆரம்பிச்சிடலாங்களா? ரைட். சரி ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் சம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு சம்மா போலாம். ஃபர்ஸ்ட் சம் 2 power x is equal to cube root of 32. 2 power x is equal to cube root of 32. Then the value of x is. என்ன பண்ணலாம்? முதல்ல நீங்க இந்த சம்ம பார்த்தோன்னே எப்படி சார் யோசிக்கணும் அப்படின்னா, நல்லா யோசிக்கணும் எப்படின்னா, இது வந்து 2 power x ன்னு இருக்கு. இதையும் 2 பவரா மாத்தணும். இதையும் என்னவா மாத்தணுங்க? 2 பவர் வர மாதிரி மாத்தணும். இத 2 பவர் வர மாதிரி மாத்தணும். அப்பதான் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? முதல்ல இது 2 பவர் இருக்குன்னா 2 ஈக்குவல் இதுவும் 2 பவர் வர மாதிரி மாத்தணும். எப்படி சார் மாத்தலாம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க எப்படி மாத்தணும்னு சொல்றேன். 2 பவர் x is equal to cube root of 32 நம்ம 2 பவர் எழுத முடியுமா? 32 வந்து 2 பவர் 5 ன்னு எழுதலாம். 32 என்ன பண்ணலாங்க? 2 பவர் 5 ன்னு எழுதலாம். அப்போ 2 பவர் x is equal to நான் ஆல்ரெடி ஒரு ரூல் கொடுத்திருக்கேன். என்ன சொல்றதுங்க? nth root of a power m அப்படின்னா இந்த a வ அப்படியே எழுதிட்டு இந்த குட்டியா இருக்கிற n எங்க வருங்க? கீழ வருமா? இந்த m எங்க போய்டும்? மேல போய்டுமா? இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல நான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா இந்த a வ முதல்ல எழுதிக்கோங்க. இங்க குட்டி அந்த இந்த இடத்துல nth root of இருக்கு இல்லைங்களா? இது எப்பவுமே கீழ தான் வரும். ஓகேங்களா? இந்த nth root of அப்படிங்கிறது கீழ தான் வரும். இந்த m அப்படியே மேல போட்டுக்கலாம். இத பத்தி நான் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன். சரிங்களா? அந்த ரூல நான் யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, இந்த 2 வ நான் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 3 எங்க வருங்க? இந்த 3 கீழ வரும். இந்த 5 மேல போயிடும். அப்போ 2 பவர் x is equal to 2 பவர் 5/3 னா அப்போ இந்த இடத்துல x க்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க? x க்கு பதிலா 5/3 இருக்கு. அப்ப x is equal to 5/3 ன்னு சொல்லிடலாம். சூப்பர்ங்க. 2 பேரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எக்ஸலென்ட். ஓகேங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட்? அப்ப என்ன பண்ணணும்? நல்லா பாத்துக்கோங்க. இந்த 2 பவர் x அப்படியே எழுதியிருக்கேன். ஈக்குவல் அப்படியே எழுதியிருக்கேன். cube root of 32. இங்க 2 பவர் இருக்கிறதுனால இங்கேயும் 2 பவர் வர மாதிரி மாத்தணும். 32 வந்து 2 பவர் 5 ன்னு எழுதலாம். முதல் விஷயம். எழுதிட்டீங்கன்னா சரி இங்க 2 பவர் x அப்படியே எழுதிக்கோங்க. ஈக்குவல் அப்படியே போட்டுக்கோங்க. இங்க 2 பவர் 5 னா இந்த 2 வ மட்டும் எழுதிக்கோங்க. இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பர் கீழ வரும். இந்த 5 மேல போயிடும். இந்த குட்டியா இருக்கிற நம்பர் கீழ வரும். இந்த இது மேல போயிடும். சோ இந்த இது எப்பவுமே மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடிக்கடி இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பழகிடும். எல்லாருக்கும் ஓகேவா? இது புரிஞ்சுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நான் நெக்ஸ்ட் சம் சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் சம் போயிடலாங்களா? ஓகேங்க குட். சரி இப்போ நெக்ஸ்ட் சம் நாம போயிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் என்னன்னா இப்போ இது மாதிரி சம் எல்லாம் அடிக்கடி கேக்குறாங்க இங்க டிஎன்பிஎஸ்சில. ஏன்னா டிஎன்பிஎஸ்சில மேக்ஸிமம் அடிக்கடி திரும்ப திரும்ப வரக்கூடிய சம் மட்டும் எடுத்து நான் சால்வ் பண்ணிருக்கேன். அதனால அன்னெசசரி எதுவும் இல்ல. இப்ப நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூல் சொல்லும்போது வேணா கொஞ்சம் டைம் இருக்குமே தவிர இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய சம் தான். அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த சம் நம்ம பார்க்கலாம். இது என்ன இருக்குன்னா 3 பவர் x minus y equal to 27 3 power x plus y equal to 243 find the value of x இந்த மாடல் கேக்குறாங்க. ஓகேங்களா? 32 is equal to 2 power 5. முருகன் என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்படி சார் 32 வ நீங்க 2 power 5 ன்னு எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கிறேன். என்னன்னா ஏன்னா ரொம்ப பேசிக்கா நிறைய பேர் இருக்கீங்க. சோ அதனால நீங்க எந்த டவுட் வேணாலும் கேளுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்போ 2 power 1 அப்படின்னா என்ன வருங்க? 2. 2 power 2 ன்னா என்ன வருங்க? 2 into 2 4. 2 power 3 ன்னா என்ன வரும்? 2 into 2 into 2 8. 2 power 4 ன்னா என்ன வரும்? 2 into 2 into 2 into 2 என்ன வருங்க? 16 வரும். 2 power 5 ன்னா என்ன வரும்? 2 into 2 into 2 into 2 into 2 5 போடுமா 2 2 4 4 2 8 2 16 16 2 எவ்வளவுங்க வரும்? 16 2 எவ்வளவுங்க வரும்? 32.
புரியுது இல்லைங்களா? சோ 2 பவர் 5 என்ன வருங்க 32. அப்போ 32 நம்ம 2 பவர் 5 எழுதலாம். ஓகேங்களா முருகன்? சரிங்க. சரி இப்ப பாருங்க. இப்ப இதுல வந்துட்டு இது நீங்க டிஃபால்ட்டா மெமரியில வச்சுக்கோங்க. அதான் இப்ப அடுத்து நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ண போறதுக்கு இப்ப நீங்க கேட்ட டவுட்டுக்கு ரொம்பவே சம்மந்தம் இருக்கு. என்னன்னா நீங்க எப்பவுமே அதாவது ப்ரீ ரெக்யர்மென்ட் இப்போ நான் ஜெனரலா கேக்குறேன் 7 3s ஆர் அப்படின்னு சொல்லி கேட்டா டக்குன்னு 21 சொல்லிடுவீங்க. ஏன் சின்ன வயசுல நம்ம வாய்ப்பாடு படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டோம். 17 13s ஆர் 17 into 13னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வாய்ப்பாடை நம்ம படிக்கல. சோ சப்போஸ் 13 வாய்ப்பாடு படிச்சவங்க வந்து 221 வேகமா சொல்லிடுவாங்க. அப்போ சில விஷயங்கள் நம்ம மனப்பாடம் பண்றது கண்டிப்பா மஸ்ட். அது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோமே தவிர கணக்குடைய ஸ்டெப் எல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ரிசல்ட்ஸ் அதாவது 7 3s ஆர் 21 அப்படி ஒரு ரிசல்ட் வருது பாத்தீங்களா அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பவர். அதாவது 2 பவர் 7 அப்படின்னு சொல்லி சொன்னா 128 நீங்க டக்குன்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் 2 பவர் 1ல இருந்து 2 பவர் 10 வரைக்கும் நீங்க படிச்சுக்கோங்க. அதான் இங்க எழுதி போடுறேன். 2 பவர் 0 equal to 1, 2 பவர் 1 is equal to 2, 2 பவர் 2 is equal to 4, 2 பவர் 3 is equal to 8. இது எழுதி வச்சுக்கோங்க நோட்ல. கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கணும். 2 பவர் 4 is equal to 16, 2 பவர் 5 equal to 32, 2 பவர் 6 is equal to 64, 2 பவர் 7 is equal to 128. இப்ப சொன்னேன் இல்லைங்களா 128. ஓகேங்களா? 2 பவர் 8 is equal to 256, 2 பவர் 9 equal to 512. 2 பவர் 10 வரைக்கும் தெரிஞ்சிட்டா போதுங்க. அதுக்கு மேல எதுவும் படிக்க வேணாம். 2 பவர் 10 is equal to 1024. இது நீங்க ரேண்டமா எப்படி மாத்தி கேட்டாலும் சொல்ற அளவுக்கு சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய எல்லாம் மனப்பாடம் பண்றது கொடுக்க மாட்டேங்க. ஆனா முக்கியமான தேவை, முக்கியமான விஷயம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒருவேளை இந்த மாதிரி சம்பளம் நமக்கு வந்துருச்சுன்னா என்னங்க 32 பார்த்த உடனே 2 பவர் 5 நீங்க எழுத தெரியணும். ஏன்னா இதை 2னா இது 2 பவரா மாத்தணும். 32 வந்து 2 பவர் 5 எழுதலாம்னு சொன்ன உடனே உங்களுக்கு குழப்பம் வந்துச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி இதே 128ன்னு கொடுத்திருந்தா 2 பவர் 7ன்றத மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகி நீங்க எழுதணும். அப்போ கண்டிப்பா இது வந்து ப்ரீ ரெக்யர்மென்ட். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கணும். சோ நான் நிறைய தர மாட்டேன். முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மட்டும் தரேன். அதெல்லாம் கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். நிறைய கொடுத்தாலும் உங்களுக்கு அது படிக்க அந்த மனப்பாடம் பண்ணவே டைம் பத்தாது. எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால முக்கியமான தேவை அப்படிங்கறத மட்டும் நான் கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். சோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி 2 பவர் மட்டும் இல்லங்க 3 பவர் 3 பவர் 0 equal to 1, 3 பவர் 1 is equal to 3, 3 பவர் 2னா 3 ஸ்கொயர் என்னங்க 9 வரும். 3 கியூப் என்ன வரும்னா 27 வரும். 3 பவர் 4 is equal to 81, 3 பவர் 5 is equal to 243. இது வரைக்கும் தெரிஞ்சா கூட போதும். 3 பவர் 5 3 பவர் 6 is equal to 729 வரும். சோ தேவைனா படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 3 பவர் 5 இருந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 5 பவர் 0 equal to 1, 5 power 1 is equal to 5. இதெல்லாம் ப்ரீ ரெக்யர்மென்ட்ங்க. 5 power 2 is equal to 25. 5 power 3 is equal to 125. 5 power 4 is equal to 625. 5 power 5 is equal to 3125. So 5 power 5 வரைக்கும் 2 மட்டும் 10 வரைக்கும் பாத்துக்கோங்க. 3 பவருக்கும் 5 பவருக்கும் அட்லீஸ்ட் 5 வரைக்கும் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடங்கள்ல டைம் கண்டிப்பா சேவ் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களோட டைம் சேவிங் அப்ரோச் தாங்க. உங்களுடைய டைம் சேவிங்க்கு தான் இதெல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மைண்ட்ல வச்சுக்கணும்னு சொல்றதெல்லாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த 32 வந்து எப்படி சார் 2 பவர் 5 எழுதணும் அப்படின்னா 32 வந்து 2ல போட்டா 16. இத 2ஆல வகுத்தா 8. இத 2ஆல வகுத்தா 4. இத 2ஆல வகுத்தா 2. அப்போ 1 2 3 4 5 தடவை வரதுனால 32 equal to 2 பவர் 5 இப்படி சொல்லி எழுதுவாங்க. இந்த டைம் எல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? 32ங்கிறது 2 பவர் 2 தடவை 2 into 2 into 2 into 2ன்றது 2 பவர் 5 தான் 32. சோ இந்த மாதிரி நீங்க பண்றத தவிர்க்கிறதுக்காக தான் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் உங்களுக்கான ப்ரீ ரெக்யர்மென்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி நெக்ஸ்ட் நாம போறலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் டீடைலா சொல்றதுனால ஜெனரல் டாக் எதுவும் இல்லாம சமம் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? சரி அடுத்தது. இது வரைக்கும் ஓகேங்களா? சோ இதெல்லாம் ப்ரீ ரெக்யர்மென்ட் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம்? இந்த சம்ம நான் எப்படி சால்வ் பண்றது? ஏன்னா இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு இது கண்டிப்பா வேணும். இந்த 3 பவர் சம்திங் ஒரு வேல்யூ 3 பவருக்கு இந்த வேல்யூ இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு இது இருந்தா டைம் சேவ் ஆகும். இது இல்லைன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா இது இல்லாம சால்வ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஆனா அது டைம் நிறைய எடுத்துக்கும். ஓகேங்களா? சோ அது அப்படியே சொல்றேன் x is equal to 4 சில பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னங்கறத நாம பார்த்தலாம். சரிங்களா? ரைட். சரி. ரைட். சரி. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்?
நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 power x minus y 3 power x divided by 3 power y எழுதலாமா? இல்ல இது வேற மாதிரி சொல்லலாம். இது வேற மாதிரி சால்வ் பண்ணலாம். இது அது தேவைப்படாது. சோ நான் எழுதுறேன் பாருங்க. 3 power x minus y equal to 27 நம்ம எப்படி எழுதலாம் சொல்லுங்க பாப்போம். 27 எப்படி எழுதலாம்? 27 எப்படி எழுதலாங்க? 3 power 3 எழுதலாமா? அது இது ஞாபகம் இருந்தா தான் இந்த 27 பார்த்த உடனே நமக்கு 3 power 3 ன்னு தெரியும். ஓகேங்களா? 27 எப்படி எழுதலாங்க? 27 3 power 3 ன்னு எழுதலாம். ஓகேங்களா? 3 power 3. அடுத்து இது 3 power x plus y is equal to 243 நம்ம எப்படி எழுதலாம்? 243 3 power 5 ன்னு எழுதலாம். 3 power 5. ஓகேங்களா? அப்ப கிளியரா இதுல என்ன தெரியுது? சார் இதுல வந்துட்டு x minus y அப்படினா 3, x plus y அப்படினா 5. அதாவது x minus y அப்படினா 3. பாருங்க x minus y க்கு பதிலா 3 இருக்கு. x plus y க்கு பதிலா 5 இருக்கு. x plus y க்கு பதிலா 5 இருக்கு அப்படினா என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் கூட்டுங்க. x plus x 2x plus y minus y கேன்சல் ஆயிடும். இது ரெண்டையும் கூட்டினா 8. அப்ப x is equal to 4. நமக்கு x தான் வேணும். x is equal to 4 ன்னு சொல்லிடலாம். Answer is 4. நமக்கு x தானே கேக்குறாங்க, y தேவையில்லை. சோ y வந்து 1 வரும். சோ நமக்கு x மட்டும் போதுங்கிறதுனால 4 ன்னு எழுதிருக்கோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? யாராவது புரியாம இருக்கீங்களா இதுல நான் சொன்னது? ஒரு ரீகால் பாருங்க. இந்த 3 power சாரி இந்த 3 power x minus y நான் அப்படியே எழுதிட்டேன். 27 மட்டும் நம்ம 3 power 3 ன்னு எழுதலாம். 3 power x plus y நான் அப்படியே எழுதிட்டேன். 243 வந்து என்ன பண்ணலாங்க 3 power 5 ன்னு எழுதலாம். சோ இந்த விஷயம் நமக்கு மைண்ட்ல இருந்துச்சுன்னா வேகமா எழுத முடியும். அதான் ப்ரீ ரெக்கமெண்ட் கண்டிப்பா வேணும். அப்போ x plus y equal to 3 ன்னு எழுதியாச்சு. x minus y equal to 3 ன்னு எழுதியாச்சு. x plus y 5 ன்னு எழுதியாச்சு. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா x plus x 2x ஆ மாறும். plus y minus y கேன்சல் ஆயிடும். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 8 வரும். 2x equal to 8 னா x is equal to 4. ஓகேங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஒன். சோ இந்த சம் y வேல்யூ 1 தான். x is equal to 4 னா அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா y வேல்யூ 1 கிடைச்சிரும். y வேல்யூ இங்க கேட்கல, கேட்டாலும் என்னங்க x plus y equal to 5 னா y equal to 1 தானே. x equal to 4 னா y equal to 1 தான். 4 plus 1 தான் 5 வரும். ஓகேங்களா? சோ அத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல. இப்போ அடுத்த சம். இந்த சம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 2 power x plus 3 क्वेश्चन பாத்துக்கோங்க எப்படி எந்த மாடல் இருக்குன்னு சொல்லிட்டு 2 power x plus 3 minus 2 power x minus 2 equal to 992. சோ இது ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதுல x என்னங்கறத கண்டுபிடிக்கணும். போன சம் இந்த சம் ஒரே மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் வேற மாதிரியான மாடல். சோ இத ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். நானே ஃபர்ஸ்ட் ஒரு ரெகுலரான மாடலை சால்வ் பண்ணி காட்டுறேன். அப்புறம் உங்களுக்கு ஷார்ட்கட் நான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 power x plus 3 எப்படி எழுதலாம்னா 2 power x into 2 power 3 ன்னு எழுதலாமா? ஏன்னா பவர்ல அடிஷன் இருந்துச்சுன்னா தனித்தனியா நம்ம எழுதி மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேங்களா? 2 power என்னங்க a power m into a power n equal to a power m plus n. மல்டிப்ளிகேஷனா இருக்கும்போது பவர் என்ன பண்ணுவாங்க? ஆட் பண்ணுவோம். சொன்னேனா நானு? சோ அந்த ரூலை நாம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்க மேல என்ன இருக்கு பாருங்க. 2 power x plus 3 2 power x into 2 power 3 ன்னு எழுதலாம். மைனஸ் 2 power x minus 2 என்ன பண்ணலாம்? 2 power x divided by 2 power 2 ன்னு எழுதலாமா? பவர்ல மைனஸ் இருந்துச்சுன்னா டிவிஷன் வரும்னு சொன்னேனா 2 power x divided by 2 power 2 equal to 992. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்னென்ன ரூல் யூஸ் பண்ணிருக்கேன்? a power m plus n வந்து எப்படி எழுதலாங்க? a power m into a power n ன்னு எழுதலாம். அதே a power m minus n எப்படி எழுதுவோம்? a power m divided by a power n இந்த ரெண்டு ரூலும் யூஸ் பண்ணிருக்கேன். இது எப்படி எழுதிருக்கேன்? இது எப்படி எழுதிருக்கேன்? ஓகேங்களா? சோ இது மாதிரியும் இது எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம்னா சரி இதுலயும் 2 power x இருக்கு. இதுலயும் 2 power x இருக்கு. காமனா எடுத்துட்டீங்கன்னா ரெண்டுலயுமே 2 power x காமனா எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இங்க 2 cube இருக்கு எக்ஸ்ட்ரா. 2 cube எவ்வளவுங்க 8 ஆ? இதுல இருந்து என்னங்க இதுல இருந்து 2 power x மட்டும் நம்ம இங்க எடுத்துட்டோம்னா அந்த 2 cube மட்டும் இங்க வரும். அதாவது நான் டைரக்டா அதை 8 ன்னு எழுதிட்டேன். இந்த மைனஸ் அடுத்து என்னன்னா 2 power x வந்து காமனா எடுத்துறோம் இல்லைங்களா? இந்த 2 power x தான் பொதுவா வெளிய வருது. இது ரெண்டுலயுமே 2 power x இருக்குல ரெண்டும் பொதுவா வெளிய எடுத்தாச்சு. இதுல பேலன்ஸ்ல என்ன இருக்குங்க? 1/2 power 2. அதாவது 1/4 தான் அதுல பேலன்ஸ் இருக்கும். அதாவது 1/2 power 2 னா என்னங்க? 1/4 is equal to 992. அடுத்த ஸ்டெப் பாருங்க 2 power x into இது என்ன பண்ணலாம்? கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்தணும்.
இது கலப்பு பின்னத்தை அதாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தணும். எப்படி பண்ணுவோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். மைனஸ் இருக்குல்லையா, அதனால சப்ட்ராக்ட் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணி மேல எழுதணும். 4 8 32, 32 மைனஸ் 1 என்ன வருங்க 31. ஓகேங்களா, மேல என்ன வரும் 31 டிவைடட் பை கீழே என்ன வரும் அப்படின்னா, கீழே இருக்கிற நம்பர் அப்படி கீழே எழுத வேண்டியதான். கீழே 4 தானே இருக்கு, அப்படி கீழே 4 போட்டுக்கோங்க. அப்ப கீழே வந்து 4 வரும் is equal to 992. அப்ப 2x is equal 2 power x equal to 992 into 31/4 அந்த போச்சுன்னா 4/31 ஆயிடும். ஓகேங்களா? So how many work, how many days sum வேணுமா ஜெயா சொல்லிருக்காங்க. சோ அதையும் பார்க்கலாங்க. ரைட். சோ அவங்க எழுதிருக்கிறதா கொஞ்சம் நல்லா உத்து படிச்சு ஏதோ எழுதிருக்குன்னு சொல்லிட்டு. சோ நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 31. இதுல எத்தனை 31 இருக்குங்க? 3 31, 2 31 62. அப்போ 32 into 4, 4 2 8, 3 4 12, 128 வரும். அப்போ இது என்ன பண்ணலாம், 2 power x is equal to 128. நாம எப்படி எழுதலாம், 2 power 7 எழுதலாமா? 128 எப்படி எழுதலாம், 2 power 7 எழுதலாம். அதான் சொன்னேன், அந்த 2 power 0 எழுதலாம், அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது அந்த விஷயம் தான். 128 2 power 7 எழுதலாம். 2 into 2 into 2 into 7 தடவை பண்ணீங்கன்னா 2 power 7 வந்து 128 வரும். இப்ப சிம்பிளா x is equal to என்ன கிடைச்சிருச்சுங்க 7. சிம்பிளா என்ன கிடைச்சிருச்சுங்க, x is equal to இந்த இடத்துல x இருக்கு, இங்க 7 இருக்குன்னா x is equal to 7ங்கிறது தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இது ஒரு அப்ரோச், இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இது எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மொபைல்லயே. ஓகேங்களா? ரைட். இந்த ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நான் இன்னொரு சம் சொல்றேன். நெக்ஸ்ட் மாடல் சொல்லாம இதே சம நெக்ஸ்ட் மாடல் எப்படி பண்றதுன்னு சொல்லட்டுமா? டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் இன்னொரு மாடல். இது நீங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். கொஞ்சம் நிறைய ஸ்டெப் இருக்கு, எரர் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஆனா இன்னொரு மெத்தட் சொல்றேன், அந்த மெத்தட் கூட நீங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது அழிச்சிடலாமா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இப்ப நான் அழிக்க போறேன். ரைட். சரி, அடுத்த மெத்தட். நெக்ஸ்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 2 பவர் ஒரு வேல்யூ. இது ஒரு 2 பவர் வேல்யூங்க. இது ஒரு 2 பவர் வேல்யூ. இதுல இருந்து இதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது. அதான் இல்லையா விஷயம்? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எல்லா 2 பவர் வேல்யூ எழுதுங்க. 2 பவர் 0 1, 2 பவர் 1 வந்து 2. எது வரைக்கும் எழுதணும்னா அந்த 992க்கு நியரஸ்ட் வர மாதிரி எழுதணும். அப்ப என்ன வருங்க, 2 பவர் 2 4, 2 பவர் 3 8. இது நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா வேகம் எழுதலாம். 16, 2 power 5 32, 2 power 6 64, 2 power 7 128, 2 power 8 256, 2 power 9 512, 2 power 10 1024. ஏன் 1024 ஸ்டாப் பண்றேன்னா, இங்க 992 992 இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு நியரஸ்ட் நம்பர் வரைக்கும் எழுதணும். 500 விட 1000 தான் வந்து உங்களுக்கு 900க்கு பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து ஒரு 2 பவர் வேல்யூல இருந்து இன்னொரு 2 பவர் வேல்யூவை நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குதுன்னா, அப்ப இதெல்லாம் தான் 2 பவர் வேல்யூ. அப்ப 1024ல இருந்து எந்த நம்பரை கழிச்சால் எனக்கு 992 கிடைக்கும்? 1024ல இருந்து எந்த நம்பரை கழிச்சா எனக்கு என்னங்க 992 கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இங்க 4ல முடியுது. அப்ப 4ல 2 போனாதானே 2. அப்ப நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா, இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். 1024க்கு 992க்கு டிஃபரன்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சு 36. ஓகேங்களா? 1024ல இருந்து நீங்க 32 கழிச்சீங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, 1024ல இருந்து 32 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க, 992 கிடைக்குதா? ரைட். அப்ப நீங்க யோசிக்க வேண்டியது என்ன, இந்த மாதிரி எழுதிட்டு 900க்கு நியரஸ்ட் நம்பர் வரைக்கும் எழுதிட்டு இந்த 1024ல எந்த நம்பரை கழிச்சா 992 வரும்னு பார்க்கணும். 1024ல நீங்க 32 கழிச்சீங்கன்னா 32 எப்படி சார் டைரக்டா எழுதுனீங்கன்னா, இதுல இருந்து இதை கழிச்சீங்கனாலே உங்களுக்கு 32 தான் கிடைக்கும். 1024ல 992 கழிச்சா 32. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சா அதுதானே கிடைக்கணும். ரைட். அப்ப இந்த நம்பர்ல இருந்து 32 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிரும். அப்போ 1024 மைனஸ் 32 அப்படிங்கிறது தான் 992. 1024 எப்படி எழுதலாம்? 1024 2 அடுக்கு 10ன்னு எழுதலாம். மைனஸ் 32 எப்படி எழுதலாம்? 2 அடுக்கு 5ன்னு எழுதலாம். சமம் 992. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல
x plus 3 அப்படிங்கிறதுக்கு பதிலா தான் 10 இருக்கா பாருங்க இதே தான் நீங்க எழுதி இருக்கும் அதே மாதிரி x minus 2 க்கு பதிலா என்ன இருக்குங்க 5 இருக்கா அப்ப x plus 3 equal to 10 னா x equal to 7 னு சொல்லலாம் இல்ல இதை வச்சு நான் சால்வ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா இங்க என்ன இருக்கு ரெண்டுல ஏதோ ஒன்னு எடுத்தா கூட போதும் ரெண்டுமே பண்ணணும் அவசியம் கிடையாது சப்போஸ் இதை வச்சு பண்ணீங்கன்னா x minus 2 க்கு பதிலா இங்க என்ன இருக்குங்க 5 இருக்கா அப்ப x minus 2 equal to 5 னா x is equal to minus அந்த பக்கம் போகும்போது plus 2 ஆ மாறிடும் x equal to 7 எப்படி பண்ணாலும் x equal to 7 நீங்க அந்த மெத்தட கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு கண்டிப்பா டைம் சேவ் பண்ணும் என்ன பண்ணும் இதுக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருந்து கட 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 கடன்னு வேகமா ஒரு தடவை எழுதிடலாம் ஏன்னா இங்க 1 டபுள் பண்ணா 2 2 into 2 4 4 into 2 8 8 into 2 16 2 32 into 2 64 சொல்லிட்டு 2 2 பெருக்கிறதுனால உங்களுக்கு வேகமா கிடைச்சிடும் 10 நம்பருக்கு எழுதுங்க ஆனா இது எல்லாத்துக்கும் 1024 வரைக்கும் எழுதணும் அவசியம் கிடையாது எல்லா நம்பருக்கும் 1024 வரைக்கும் எழுதணும் அவசியம் கிடையாது நீங்க வந்து இந்த நம்பரை பொறுத்தா இங்க 992 இருந்ததுனால மட்டும் தான் என்ன பண்ணாங்க 1024 வரைக்கும் எழுதுனேன் சப்போஸ் இங்க 400 300 இருந்துச்சுன்னா நான் 512ஓட ஸ்டாப் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா அப்போ ஒரு 2 பவர் வேல்யூல இருந்து வேற ஒரு 2 பவர் வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 992 கிடைக்குது அப்போ 1024 மைனஸ் 32 தான் உங்களுக்கு இது இதுக்கு பதிலா இது எழுதலாம் எழுதி நீங்க ஜஸ்ட் கம்பேர் பண்ணா மட்டும் போதும் x plus 3 equal to என்னன்னா x equal to 7 னு முடிச்சிடலாம் சோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஏன்னா எல்லாருக்கும் புரிஞ்சுதா யாருக்கா டவுட் இருக்கா சூப்பர்ங்க ரைட் சரி இப்போ இந்த 3 பவர் ட்ரை பண்ணுங்க பாப்போம் இப்போ 2 பவர் நான் பண்ணேன் இல்லையா அதே மாதிரி 3 பவர் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் 3 பவருக்கு உங்களுக்கு நான் அந்த பவர் வேல்யூ கொடுத்துறேன் வேணும்னா 3 பவருக்கு அந்த பவர் வேல்யூ எழுதிடுறேன் 3 பவர் 0 ஈக்குவல் டு 1 3 பவர் 1 ஈக்குவல் டு 3 ஏன்னா இப்போதைக்கு உங்க யாரும் மனப்பாடம் பண்ணலங்கிறதுனால நான் எழுதி போட்டுறேன் 3 பவர் 3 ஈக்குவல் டு 27 3 பவர் 4 ஈக்குவல் டு 81 3 பவர் 5 ஈக்குவல் டு 243 இதோட நான் ஸ்டாப் பண்றேன் ஏன் 243 ஓட ஸ்டாப் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னா இங்க ரிசல்ட் 270 இருக்கா இதுக்கு பக்கத்துல வர நம்பர் வரைக்கும் இதோட நியரஸ்ட் நம்பர் வரைக்கும் 243 ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு 3 பவர் வேல்யூவை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 270 வருது எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 270 வரும் இது ஒரு 3 பவர் வேல்யூ இது ஒரு 3 பவர் வேல்யூ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 270 வருதுன்னா ஓகேங்களா இந்த ரெண்டு 3 பவர் வேல்யூ 270 னா 243 ஓட எந்த நம்பரை கூட்டினா உங்களுக்கு 270 வரும் 243 ஓட எந்த நம்பரை கூட்டினா 270 வருங்க ஏன்னா ரெண்டு 3 பவர் வேல்யூ கூட்டினா 270 243 ஓட ஒரு 27 கூட்டினா தான் 270 ஓகேங்களா ஜெயா அப்படியே கவனிச்சுக்கோங்க நீங்க ஒன்ஸ் மோர் சொல்லியிருந்தீங்க இதுலயே கூட அந்த கான்செப்ட் திரும்ப வருது 243 ஓட நீங்க 27 கூட்டினா தான் உங்களுக்கு என்ன வருதுங்க அப்போ 243 பிளஸ் 27 தான் உங்களுக்கு 270 இப்போ 243ங்கிறது எப்படி எழுதலாம் 243 அப்படிங்கிறது 3 பவர் 5 னு எழுதலாம் 243 3 பவர் 5 னு எழுதலாம் பிளஸ் 27 எப்படி எழுதலாம் 3 பவர் 3 னு எழுதலாம் 27 3 பவர் 3 னு எழுதலாம் ஈக்குவல் டு 270 அப்போ இந்த இடத்துல பாருங்க 3 பவர் 5 உம் 3 பவர் 3 உம் கூட்டினா தான் 270 இங்க 3 பவர் x plus 1 யும் 3 பவர் 7 minus x யும் கூட்டினா தான் 270 னா அப்ப கிளியரா நீங்க எப்படி கம்பேர் பண்ணலாங்க இந்த இத கம்பேர் பண்ணும்போது 3 பவர் x plus 1 தான் 3 பவர் 5 அப்ப x plus 1 க்கு பதிலா என்ன இருக்குங்க 5 இருக்கா x plus 1 க்கு பதிலா 5 இருந்தா x is equal to 4 னு சொல்லலாம் இல்ல இத வேணா 7 minus x க்கு பதிலா இங்க என்ன இருக்குங்க 3 இருக்கா அப்ப 7 minus x க்கு பதிலா 3 இருக்குன்னா அப்போ minus x இங்க போனா plus x ஆ மாறிடும் 7 இந்த 3 இங்க வந்தா minus 3 ஆ மாறிடும் அப்ப x is equal to இங்க என்னதான் வருதுங்க 4 தான் வருது x is equal to 4 புரியுது இல்லைங்களா அப்போ என்னங்க இது எப்படி அப்ரோச் சால்வ் பண்றோம் ஒரு 3 பவர் வேல்யூவும் இன்னொரு 3 பவர் வேல்யூவையும் கூட்டினா 270 னா அப்ப 3 பவர் வேல்யூ எல்லாம் எழுதுவோம் இதுல 270 இருக்கறனால இதுக்கு நியரஸ்ட் நம்பர் வரைக்கும் எழுதிக்கலாம் இதுல எந்த ரெண்டு நம்பர் கூட்டினா 270 வரும்னா 243 27 கூட்டினா 270 வரும் அப்போ 243 பிளஸ் 27 243 பிளஸ் 20 243 பிளஸ் 27 தான் 270 அப்போ இதுதான் 243 அப்படிங்கிறது 3 பவர் 5 எழுதலாம் கரெக்ட் தானே 27 வந்து 3 பவர் 3 னு எழுதலாம் எழுதிட்டீங்களா அப்போ 3 பவர் 5 உம் 3 பவர் 3 யும் கூட்டினா 270 3 பவர் x plus 1 க்கு பதிலா 3 பவர் 5 னு இருக்கு அப்ப x plus 1 அப்படிங்கிறது 5 னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்
ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சம்லாம் இந்த மாதிரி அப்ரோச்ல சால்வ் பண்ணுங்க, கண்டிப்பா டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? ரைட், இதான் டைம் சேவிங் அப்ரோச். x plus 1 equal to 5. ஆமா, அப்படிதான் எழுதணும். பவர் வேல்யூ டிஃபரெண்டா இருக்கும்போது சார், பவர் வேல்யூ இல்ல, இந்த இடத்துல பவர் வேல்யூ பாருங்க டிஃபரெண்ட் தான். இங்க பவர் வேல்யூ 5, இங்க பவர் வேல்யூ 3. பவர் வேல்யூ டிஃபரெண்டா தான் இருக்கு பாருங்க. அதாவது இங்க பேஸ் சொல்றீங்களா, இங்க 2 பவர் இங்க 3 பவர் அப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்திருந்தா உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க ட்ரையல் அண்ட் எரர்ல தான் பண்ணணும். அப்படி கொடுத்தா இந்த மாதிரி டிஃபால்ட்டான ஒரு வேல்யூ ஸ்டெப் எல்லாம் வராது உங்களுக்கு. ஓகேங்களா? ரைட், சரி, ஓகேங்க. ஆமா, வைஸ் வெர்சா போட்டா வராது. ஓகேங்களா? வைஸ் வெர்சா போட்டா உங்களுக்கு வராது. இதுதான் கரெக்டான அப்ரோச். ரைட், சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் ஒன். எங்க இந்த சம் இதுதான் அடிக்கடி இதுவும் பாருங்க, இதுவும் டிஎன்பிசில அடிக்கடி நான் பார்த்திருக்கிற கொஸ்டின் தான். நீங்களும் பழைய டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நீங்க வந்து ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அதுக்குன்னு ஸ்பெஷலா கிடையாது. டிஎன்பிசில ஜெனரலா மேக்ஸுக்கு யார் கொஸ்டின் எடுப்பாங்களோ அந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்கள திரும்ப எடுப்பாங்க. சோ அவங்க ரெகுலரா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அதே மாதிரியான பேட்டர்ன்ல தான் உங்களுக்கும் வரும். சோ அதனால பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து வரதுல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கேள்விகள்லாம் அப்ப நான் கொடுத்திருக்கிற மாதிரியான கேள்விகள்லாம் அடிக்கடி அதுல வந்த கொஸ்டின் தான். சரிங்களா? சோ இப்ப இந்த மாடல் எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? ஓகேங்களா? இந்த மாடல் எப்படி சால்வ் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர், இறங்கு வரிசையில் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பின்வருவனவற்றை இறங்கு வரிசையில் எழுதுக. அதாவது என்னது? கியூப் ரூட் ஆஃப் 2. ஓகேங்களா? அடுத்தது 6th ரூட் ஆஃப் 3. அடுத்தது 9th ரூட் ஆஃப் 4. இது மூணையும் நம்ம இறங்கு வரிசை டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, பெஸ்ட் அப்ரோச் இருக்குங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லித்தர ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த 3, 6, 9. 3, 6, 9க்கு மீசியம் எடுக்கணும். இது 3க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, 3, 6, 9க்கு எல்சிஎம் 18 வரும். ஓகேங்களா? ஏன்னா 3ஆவது பாட்டுலயும் 18 வரும், 6ஆவது பாட்டுலயும் 18 வரும், 9ஆவது பாட்டுலயும் 18 வரும். அதனால இதுதான் மீசியம். இந்த 3 வாய்ப்பாட்டிலுமே வரக்கூடிய நம்பர் என்னவோ அதுக்கு பேர் தான் மீசியமான இருக்கும். சரிங்களா? அப்போ இது 3க்கு மீசியம் எடுத்தா 18. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? இத வந்து 3க்கு பதிலா 18 போட்டுறணும். ஓகேங்களா? வேணா கலர் மாத்திக்கிறேன் ஒரு நிமிஷம். ஓகேங்களா? 3க்கு பதிலா 18, 2. 6க்கு பதிலாவும் 18, 3. 9க்கு பதிலாவும் 18, 4. ஓகேங்களா? இப்படி போட்டுறணும். 3க்கு பதிலாவும் 18, 6க்கு பதிலாவும் 18, 9க்கு பதிலாவும் 18 அப்படி போட்டுறணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு, சோ முதல்ல கேள்வி அப்படியே எழுதிட்டேன். இதுல 3, 6, 9ன்னு வேற வேற நம்பர் இருக்கு. அப்ப இது எல்லாத்துக்கும் மீசியமா எடுத்தா 18. அப்ப என்ன பண்ணலாங்க? 3க்கு பதிலாவும் 18, 6க்கு பதிலாவும் 18, எல்லாத்துக்கும் பதிலா 18ன்னு போட்டு எழுதிருக்கேன். பெருசா ஒண்ணுமே பண்ணல. சோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த 3ஓட எதை பெருக்குனா இந்த 18 வருங்க. 3 18 3க்கு பதிலா 18 எழுதிட்டேன். ஆனா 3ஓட எதை பெருக்குனா 18 வரும்? சார் 3ஓட 6 பெருக்குனா தான் சார் 18 வரும். அப்ப பவர்ல ஒரு 6 போடுங்க. ஓகேங்களா? வேற இங்க்ல போட்டுக்கிறேன். பவர்ல வந்து ஒரு 6 போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா? இந்த 6ஓட எதை பெருக்குனா 18 வரும்? 6ஓட ஒரு 3 பெருக்குனா தான் 18 வரும். அதனால பவர்ல 3 போடுங்க. அடுத்தது 9ஓட எதை பெருக்குனா 18 வரும்? 9ஓட 2 பெருக்குனா தான் 18 வரும். பவர்ல 2 போடுங்க. அவ்வளவுதாங்க. சோ இந்த செகண்ட் ஸ்டெப் எல்லாருக்கும் ஓகேவா? ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம என்ன பண்ணுவோங்க? இந்த கொஸ்டினை நாம அப்படியே எழுதணும். 3, 6, 9க்கு மீசியம் எடுத்தா 18. இது 18, 18 இப்ப 3 18 ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த 3 6 18ங்கனால பவர்ல 6, 6 3 18ங்கனால பவர்ல 3, 92 18ங்கனால பவர்ல 2 இப்படி போட்டோமா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா 18th ரூட் ஆஃப் 2 பவர் 6 எவ்வளவுங்க? 2 பவர் 6 64. அதான் சொன்னேன், அந்த 2 பவர் வேல்யூ 3 பவர் வேல்யூ நீங்க மெமரியில வச்சுக்கணும்னு சொன்னது அதுக்காக தான். ஓகேங்களா? 18th ரூட் ஆஃப் 3 பவர் 3 என்னங்க வரும்? 27 வரும். 18th ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் எவ்வளவுங்க வரும்? 16 வரும். இப்ப தாராளமா இறங்கு வரிசை எழுதுங்கன்னா 64 விட 27 சின்னது, 27 விட 16 சின்னது. இதுவே உங்களுக்கு என்னதாங்க? இறங்கு வரிசையில தான் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் பெரிய நம்பர். இட் இஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர்.
இதான் பெரிய நம்பர், இதை விட சின்ன நம்பர் இங்க இருக்கு, இதை விட சின்ன இதுதான் இறங்கு வரிசை. அந்த 18 18 சேமா இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பர் டைரக்டா கம்பேர் பண்ணிக்கலாம். 64 விட 27 சின்னது, 27 விட 16 சின்னதுனால இட் இஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். இதுவே இறங்கு வரிசையில தான் இருக்கு. அப்போ இந்த இதுவே இதே ஆர்டர் தான் இறங்கு வரிசை. அப்போ இதை விட இது சின்னது, இதை விட இது சின்னது நீங்க டைரக்டா எழுதிக்கலாம். சோ இதுதான் இதை விட இது சின்னது, இது சின்னதுனால இதுதான் இங்க இருக்கு. இதான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். அப்போ இதை விட இது ஸ்மாலர், இதை விட ஸ்மாலர் சொல்லி இதே ஆர்டர்ல நீங்க கிளிக் பண்ணிட வேண்டியது. எல்லாருக்கும் ஓகேங்களா? ரைட்? ஓகேங்க, ஃபைன். அப்போ நெக்ஸ்ட் ஏறு வரிசையில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? அதை சம சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். சார் இந்த இடத்துல வந்துட்டு 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. எதுவுமே இல்லைன்னா அங்க 2 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? இங்க 4 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. இங்க எதுவுமே இல்ல சார் அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா 2 இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? 4 3 இங்க எதுவுமே இல்லைன்னா 2 இருக்கிறதா தான் அர்த்தம். எக்ஸாம் ஹால்ல எதுவுமே இல்லைன்னா 2 இருக்கிறதா தான் அர்த்தம் நீங்க எடுத்துக்கணும். சரி, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் அசெண்டிங் ஆர்டர். ஏறு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசையில் எழுதுக. பண்ணுங்க பார்க்கலாம். அந்த ரூட் எல்லாம் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ண வரலன்னா 346 436 அந்த மாதிரி எழுதினாலும் ஓகே தான். The same as in yes already in ascending order. இதுவே ascending orderல தான் இருக்கா பாத்துடலாம். சரி, இதுவே ascending orderல, அதாவது 3 விட 4 பெருசு, 4 விட 6 பெருசு அப்படிங்கிற ஆர்டர்ல நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது ஆல்ரெடி இஸ் இன் ascending order அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம். ஏறு வரிசை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேள்வியை அப்படி எழுதிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, கியூப் ரூட் ஆஃப் 4, ஃபோர்த் ரூட் ஆஃப் 6. அடுத்தது என்னங்க, எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்? இந்த 2 3 4க்கு எல்சிஎம் எடுக்கணும். 2 3 4க்கு எல்சிஎம் எடுத்து என்ன வருதுங்க? 12 வரும். ஓகேங்களா? சரி, 12 வருது. இப்ப 12 என்ன பண்ணணும்? 2 3 4க்கு பதிலா 12 ரூட் 3, 12th ரூட் ஆஃப் 4, 12th ரூட் ஆஃப் 6 எழுதிக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? சார் 2 12ஆ மாறுதுன்னா பவர்ல என்ன பண்ணும்? 3 12ஆ மாறுதுன்னா பவர்ல என்ன பண்ணும்? 2 12ஆ மாறுதுன்னா பவர்ல என்ன? 2 6 12ஆ? பவர்ல என்ன வருங்க? 6 வரும். 3 4 12னா பவர்ல 4 வரும். 4 3 12னா பவர்ல 3 வரும். இப்போ 12th ரூட் ஆஃப் 3 4 6 என்ன வருங்க? 729. 12th ரூட் ஆஃப் 4 power 4 என்ன வருங்க? 256. 12th ரூட் ஆஃப் 6 கியூப் என்னங்க? 216. அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லும்போது ஏறு வரிசை சின்னதுல இருந்து பெருசு வரணும். ஏறு வரிசைன்னு சொல்லும்போது சின்ன நம்பர், இதை விட இது பெரிய நம்பர், இதை விட இது பெரிய நம்பர். அப்ப ஃபர்ஸ்ட் 4th ரூட் ஆஃப் 6, அதுக்கப்புறம் கியூப் ரூட் ஆஃப் 4, அதுக்கப்புறம் தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இப்படிதான் வரும். அப்படியே ஆர்டர் மாறும். யார் சொன்னதுங்க? ஃப்ரம் பேக். ஓகேங்களா? அசெண்டிங் ஆர்டர் சொல்லும்போது சின்னதுல ஏறு வரிசைன்னு சொல்லும்போது சின்னதுல இருந்து பெரிய நம்பருக்கு போகணும். இதுதான் சின்ன நம்பர், இதை விட இது பெரிய நம்பர், இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் இது இருக்கணும், இதுக்கப்புறம் இது இருக்கணும். இதுதான் முதல் நம்பர் எழுதணும். ஓகேங்களா? அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட், இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது அப்படிங்கிற ஆர்டர் நீங்க எழுதணும். சோ இந்த நம்பரை பார்த்து எது ஃபர்ஸ்ட் வரும் செகண்ட் வரும் அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லைங்களா? சார் ஹவு எல்சிஎம் 12 கம்ஸ்? யாருங்க? எஸ்எம்கேன்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. எல்சிஎம் எப்படி சார் 12 வந்துச்சு? சோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ஒரு பேசிக்கான சம்முங்க. 2 3 4க்கு எல்சிஎம் வேணும்னா சிம்பிளா 2ஆவது வாய்ப்பாடு, 3ஆவது வாய்ப்பாடு, 4ஆவது வாய்ப்பாடு, 3 வாய்ப்பாட்டுலயுமே எந்த நம்பர் வரும் அப்படின்னு எழுதினாலே போதும். 2 டேபிள்லயும் வரணும், 3 டேபிள்லயும் வரணும், 4 டேபிள்லயும் வரணும். இல்ல நீங்க இப்படி கண்டுபிடிப்பீங்களே எல்சிஎம் 2ன்னு போட்டீங்கன்னா ஓவர் 2, இந்த 3 அப்படியே எழுதிக்கோங்க. 2ஆவது வாய்ப்பாட்டுல வராது. 2 2 4 இந்த மாதிரி கண்டுபிடிப்பீங்களா? அந்த 2 3 4 இப்படி எழுதிட்டு 2ம் 4ம் 2 டேபிள்ல வரதுனால 2ன்னு போட்டு ஓவர் 2 3 அப்படி எழுதிக்கலாம். 2 2 4. இப்ப அடுத்த டாபிக் எல்சிஎம் தான். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அடுத்த டாபிக்ல சொல்லி கொடுத்துருவேன். எல்சிஎம் நான் இந்த 3 டேபிள்லயுமே வரக்கூடிய ஒரு காமன் நம்பர். இது எல்லாத்தையும் பெருக்குனா 12 வந்துரும். இது எல்லாத்தையும் பெருக்குனா 12 வந்துரும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம எல்சிஎம் தாங்க நடத்த போறோம். எஸ்எம்கே. ஓகேங்களா? சோ நீங்க பேர் என்னன்னு தெரியல. சோ அதனால எஸ்எம்கே ன்னு சொல்லிட்டேன். ஓகேங்க.
What is the meaning of taking root number? புரியலங்க. இது சொல்றீங்களா 12th root ofனு சொல்றது அது சொல்றீங்களா? அதாங்க. அதாவது 12th root of அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப எப்படி சொல்றது? சோ அது கொஞ்சம் பேசிக்ஸ் தான் அது. இப்போ 4 பவர் 3 என்ன வரும்? 4 into 4 into 4 என்ன வருங்க? 64 வருமா? ஓகேங்களா? 4 பவர் 3 என்னங்க ஒரு 64. அப்போ 64க்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 4 வரும். ஓகேங்களா? 64க்கு 4 கியூப் பண்ணா 64. 64க்கு கியூப் ரூட் இதோட ரிவர்ஸ் தான் அது. 4 ஓட கியூப் 64னா இத 64 எப்படி 4ஆ மாத்துறதுன்னா 64க்கு கியூப் ரூட் எடுத்தா 4 கிடைக்கும். இதோட ரிவர்ஸ் தான் அது. புரியுது இல்லைங்களா? அப்ப 2 power 10 வந்து 1024 அப்படின்னா 1024க்கு இப்படி போட்டுட்டு பவர் 10 இருக்கா 10th ரூட் எடுத்தீங்கன்னா சிம்பிளா 2 மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? 2 ஓட பவர்ல 10 இருந்தா 1024 1024க்கு 10th ரூட் எடுத்தா உங்களுக்கு 2 கிடைக்கும். அந்த மாதிரி. ஓகேங்களா? ரைட். சரி ஓகேங்க. சோ இது நாம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட். அடுத்த மாடல் முடிச்சிட்டோமா? ரைட். இது ஒரு மாடல்ங்க. ரொம்ப அருமையான ஒரு மாடல். இந்த மாடல் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு சில அடையாளங்களை நான் கொடுக்குறேன். என்ன அடையாளங்கள்? ஜெனரலா இந்த மாதிரி சம் எல்லாம் டிஎன்பிசில கேட்டிருக்கிற சம் தான். அடிக்கடி கேட்கக்கூடிய சம்கள் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா 9 8 8 7 7 6 6 இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க, வரிசையா இருக்கும். இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணும்போது ஒரு ஷார்ட்கட் நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னா இதுல இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுங்க? 4 5 இருக்கிறதுலே பெரிய ரூட் என்னங்க? ரூட் 9. இதை சால்வ் பண்ணா 3 வருமா? ரூட் 9 எவ்வளவுங்க? 3. ஓகேங்களா? அதே மாதிரி இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னங்க? ரூட் 4 எவ்வளவுங்க? 2. அவ்வளவுதான். இப்போ ஆன்சர் என்ன வரும்னா இங்க 3யும் 2வும் இருக்குன்னா ரெண்டையும் கூட்டினா 5. இவ்வளவுதான் ஆன்சர். புரியுது இல்லைங்களா? ஓகேங்களா? ரைட். சோ இது பாருங்க. இது வந்து ரூட் 9 அப்படிங்கிறது 3 வரும். ரூட் 4 அப்படிங்கிறது 2 வரும். அது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 5 தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இவ்வளவுதான் பண்ணணும். பெருசா ஒண்ணும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? புரிஞ்சதா? இப்போ நெக்ஸ்ட் சம்முக்கான ஆன்சர் நீங்களே சொல்லுங்க பாப்போம். நெக்ஸ்ட் சம்முக்கு ஆன்சர் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த மாதிரி வந்து ஆட் அடிஷன் தான். ஆல்வேஸ் ஆட். அவசரப்படாதீங்க. சாய் சத்யநாராயணன் அவசரப்படாதீங்க. கேர்ஃபுல் ஆன்சர் பண்ணுங்க. ரூட் 100 என்னங்க வரும்? 10. ரூட் 1 என்னங்க வரும்? 1. ரெண்டையும் கூட்டுங்க 11. ஓகேங்களா? ரைட். அவ்வளவுதாங்க ஆன்சர். ஆனால் முக்கியமான விஷயம் இது எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க எப்பவுமே பிளஸ் தானா சார்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் கண்டிப்பா பிளஸ் தான். ஏன்னா இந்த பிளஸ் எப்ப சார் யூஸ் பண்ண? சில இடங்கள்ல மைனஸ் வரும் நடுவுல. எப்ப சார் மைனஸ் வரும்னா இந்த சம்முக்கு பிளஸ். ஏன் இந்த சம்முக்கு நான் பிளஸ் போட்டேன்னு நான் சொல்றேன் முதல்ல. இந்த சம்முடைய ஸ்ட்ரக்சர் பார்த்து நம்ம பிளஸ் பண்ணோம். எப்படின்னா சார் கீழ எல்லாம் மைனஸ் 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 மைனஸ், மேல பாத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ்னு வரும். கீழ எல்லாம் மைனஸ் 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 மைனஸ், மேல மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தாலே இதுதான் ஸ்டெப். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தாலே இதான். மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இது பார்த்த உடனே டக்குன்னு கூட்டிடக்கூடாது. பார்த்த உடனே முதல்ல எது செக் பண்ணணும்? இந்த மாதிரி சம் வந்துருச்சு உடனே என்ன பண்ணணும்? நடுவுல மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், கீழ எல்லாம் மைனஸ் தான் வரும். இதான் ஸ்ட்ரக்சர். மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படியே வந்துட்டே இருக்கு. கீழ எல்லாம் மைனஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்துட்டாலே ஓகேங்களா? ரைட். ஆமா, இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மெத்தட் சொல்லிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரூட் 9 ஓட வேல்யூ வந்துட்டு என்ன வருங்க? 3 வரும். ரூட் 4 ஓட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 2 வரும். இது ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் 5. எப்போ? இந்த ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இத ரெகுலரா பண்ணா டைம் ரொம்ப அதிகமாகுங்க. இத ரெகுலரா பண்ணீங்கன்னா கண்டிப்பா டைம் அதிகமாகும். இது ரெகுலரா பண்ண என்ன தெரியுங்களா வரும்? 1 by root 9 minus root 8. இந்த ஒரு டேர்ம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இத வந்து எப்பவுமே டினாமினேட்டர்ல ரூட் வரக்கூடாது. ஜெனரலாவே கீழ வந்து ரூட் வந்தா அதை அவாய்ட் பண்ணணும்.
கீழே ரூட் இருக்கு சார், இதை நான் எப்படி சார் அவாய்ட் பண்றது அப்படின்னா, கீழே √9 மைனஸ் √8 இருக்கிறதுனால மேலேயும் கீழேயும் √9 பிளஸ் √8 பெருக்கணும். கீழே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம பிளஸ் போட்டு √9க்கும் √8க்கும் நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால நடுவில் பிளஸ் வர மாதிரி மேலே கீழே பெருக்கினா என்ன ஆகும்? 1 into √9 plus √8 என்ன வருங்க? √9 plus √8 வந்துடும். கீழே √9 minus √8 into √9 plus √8, அதாவது a minus b into a plus b அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. a minus b into a plus b ஒரு ஃபார்முலாங்க. a minus b into a plus b என்ன வருங்க? a square minus b square வருமா? a plus b into a minus b என்ன வருங்க? a square minus b square. அப்போ √9 plus √8 into √9 minus √8 வந்துட்டு √9 square minus √8 square வரும். இப்போ √9 plus √8 divided by √9 ஸ்கொயர் பண்ணா 9 வரும், மைனஸ் √8 ஸ்கொயர் பண்ணா 8 வரும். 9 minus 8 வந்து 1 தான் இல்லையா? அப்போ √9 plus √8 divided by 1 வந்து அதே தான் வரும். அப்போ சிம்பிளா என்ன பண்ணலாங்க? இந்த நம்பருக்கான ஆன்சர் வந்து √9 minus plus √8. அதே மாதிரி மைனஸ் போட்டுட்டு இதை சால்வ் பண்றேன். இதை சால்வ் பண்ண என்ன வரும்? √8 plus √7 வரும். மைனஸ்க்கு பதிலா பிளஸ் வரும், அவ்வளவுதான். இதை பிளஸ் போட்டுட்டு இதை சால்வ் பண்ண என்ன வரும்? √7 plus √6. ஓகேங்களா? செகண்ட் சம் சொல்றேங்க. மைனஸ் இதை சால்வ் பண்ணா √6 plus √5 பிளஸ் என்ன வருங்க? √5 minus √4. இதை ஃபர்தரா √9 பிளஸ் இது இப்படிதான் எல்லாருமே சால்வ் பண்ணுவாங்க. மைனஸ் 2க்கு மைனஸ் √8 வரும். இந்த மைனஸ் √7க்கு போறது மைனஸ் √7 பிளஸ் √7 பிளஸ் √6 minus √6 minus √5 plus √5 plus √4. ஓகேங்களா? அப்போ மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் கேன்சல் ஆச்சுன்னா கடைசியில √9 வந்து 3 வரும், √4 வந்து 2 வரும், பிளஸ் வரும், 5 வரும். இவ்வளவு பெரிய ப்ராசஸ். இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா காலி பண்ணி நம்ம என்ன பண்றோங்க? √9 வேல்யூ 3, √4 வேல்யூ 2, ரெண்டையும் கூட்டினா 5னு முடிச்சிடறோம். நடுவில் இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல யாரு ஒன்ஸ் அகைன் செகண்ட் சம் கேட்டீங்க இல்லையா? அதை நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சாய் சத்ய நாராயணன். √100 வேல்யூ என்ன வருது பாருங்க. எப்படி √9 வேல்யூ 3ன்னு போட்டோம் இல்லைங்களா? அப்ப √100 வேல்யூ என்னங்க வரும்? 10 தானே வரும். நீங்க 101 சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். √100 வேல்யூ என்னங்க வரும்? 10 தான் வரும். √1 வேல்யூ என்ன வருங்க? 1 தான் வரும். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா the answer is 11. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா எல்லாருக்குமே? ரைட்? ஓகே, ஃபைன். சோ இது வந்து இப்படி. இன்னும் ஒரு சில சம் இருக்குங்க. ஆக்சுவலா அந்த சம் நான் கொடுக்கல. இந்த இடத்துல அது மாதிரி மாடல் நான் இப்ப எழுதுறேன். எந்த மாதிரி வரும்னா 1 by இப்படி இருக்கும். √81 plus √80 plus 1 by √80 plus √79 plus 1 by √79 plus √78 plus 1 by எல்லாமே பிளஸ் தான். √78 plus √77 சொல்லிட்டு 1 by plus 1 by √18 plus √17 plus 1 by √17 plus √16. சார் எல்லாமே பிளஸ் பாருங்க, கீழையும் பிளஸ், இந்த மாதிரி கீழையும் பிளஸ், நடுவுலையும் எல்லாம் மொத்தம் மைனஸே கிடையாது. எல்லாமே பிளஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துலதான் மைனஸ் வரும். புரியுது இல்லைங்களா? எல்லாமே பிளஸ் 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 இருக்கும்போது இந்த சம்முக்கு தான் நம்ம மைனஸ் போடணும். பிளஸ் மைனஸ் கலந்து வருது, கீழே ஃபுல்லா மைனஸ் மைனஸ் மைனஸ்ங்கும் போது நடுவில் பிளஸ் போட்டு கூட்டணும் இல்லைங்களா? இந்த சம்முக்கு என்ன பண்ணாங்க? கூட்டணும். இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே பாருங்க பிளஸ் பிளஸ் பிளஸ், கீழே பாத்தீங்கன்னா பிளஸ், மைனஸ்க்கான வேல்யூ இல்லை, எல்லாமே பிளஸ் இருந்துச்சுன்னா இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுவோம்? இதுக்குள்ளே பெரிய ஃபிராக்ஷன் என்னங்க? √81 வேல்யூ வந்து 9 வரும். √81 வேல்யூ 9, √16 வேல்யூ 4, நடுவுல மைனஸ் போடணும். the answer is 5. எப்போ மைனஸ் போடணும், எப்போ பிளஸ் போடணும், இந்த ரெண்டு மாடல் தான் இதுல இருக்கு. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல மொத்தமாவே இந்த 2 மாடல் தான் இருக்கு. ஒரு மாடல் என்னங்க? கூட்டுறது. இன்னொரு மாடல் என்னங்க? கழிக்கிறது. எப்ப சார் கழிக்கணும்? எல்லாமே கொஸ்டின்ல எல்லாமே பிளஸ்ஸா இருந்தா கழிங்க, அப்படி இல்லைன்னா கூட்டிடுங்க. கொஸ்டின்ல எல்லாமே பிளஸ்ஸா இருந்தா, கொஸ்டின்ல எல்லாமே பிளஸ் 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 இருந்துச்சுன்னா இங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். பிளஸ் எல்லாமே மைனஸ் மைனஸ் மைனஸா இருந்துச்சுன்னா இங்க பிளஸ் மைனஸ் கலந்தா வரும். அப்படி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாடலுக்கு என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். மேல இது வந்துட்டு √9 வேல்யூ வந்து 3, √4 வேல்யூ 2 போட்டு இங்க கூட்டி தான் பண்ணணும்.
பிளஸ் மைனஸ் கலந்து வரும்போதோ கீழே ஃபுல்லா மைனஸா இருக்கும்போது ஆட் பண்ணணும். இது என்ன பண்ணலாங்க, ரூட் 100 வேல்யூ 10 பிளஸ் ரூட் 1 வேல்யூ 1 11 வரும். ஆனா இங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த சம்முக்கு எல்லாமே பிளஸ் இருந்தா சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? ஆர்டினரி மெத்தட் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன் சார். எதுக்கு இந்த செகண்ட் இந்த இது சொல்றீங்களா, ஃபர்ஸ்ட் சம் சொல்றீங்களா, இந்த ரெட் கலர் சொல்றீங்களா இல்ல பிரிண்டட் சொல்றீங்களா, எதுங்க பண்ணலாம்? anyone, right? சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 1 by root 100 minus root 99 இதை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா root 100 plus root 99 வந்துரும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ தான். ஓகேங்களா? மைனஸ் அடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா என்ன வருங்க, root 99 மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும், root 98. இந்த பிளஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இதை சால்வ் பண்ணணும். 98 99 இதோட டிஃபரன்ஸ் 1 வந்தாலே 98க்கும் 90 டிஃபரன்ஸ் 1 வந்தாலே நீங்க டைரக்டா எழுதலாம். சோ அந்த ஃபேக்டரைசேஷன் சொல்லணும். இது ஓகே, இது புரிஞ்சிச்சு இல்லைங்களா உங்களுக்கு? அந்த ஃபேக்டரைசேஷன் தான் சொல்லணும் இல்லைங்களா? சோ அத நான் சொல்றேன் பாருங்க. இது ஓகேனா நான் அத மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. கவனிங்க, என்ன பண்ணலாம்னா இப்போ 1 by root 100 minus root 99 இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்னு இருக்குங்க. என்னன்னா a plus b into a minus b. a minus b into a plus b ஓட ஆன்சர் என்னன்னா a square minus b square ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஒரு ஃபார்முலா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. a plus b யும் a minus b யும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா a square minus b square வரும். சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்றேன்னா 1 by root 100 minus root 99 இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், கீழ வந்து மைனஸ்ல இருக்கனால மேலேயும் கீழேயும் சேம் நம்பர் மல்டிபிள் பண்ண போறேன். root 100 plus root 99 divided by கீழ அதே நம்பர் மல்டிபிள் பண்றேன். மேலேயும் கீழேயும் சேம் நம்பர் மல்டிபிள் பண்றதுனால வேல்யூ மாறாது. சோ நியூமரேட்டர் என்ன பண்றாங்க, நியூமரேட்டரையும் root 100 plus root 99 மல்டிபிள் பண்றோம். கீழேயும் root 100 plus root 99. ஏன் சார் இத பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இங்க a minus b ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஏன்னா அந்த ரூட்டை ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா? இங்க a minus b ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இந்த a minus b யோட நான் a plus b மல்டிபிள் பண்ணும்போது a minus b into a plus b னா a square minus b square சொல்லும்போது ரூட் கேன்சல் ஆயிடும். சோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து இங்க a minus b ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சுன்னா a plus b மல்டிபிள் பண்ணோம். ஒருவேளை இங்க a plus b ன்னு இருந்துச்சுன்னா இங்க a minus b மேலே கீழே பண்ணணும். ஓகேங்களா? ரைட். சோ இப்போ நான் மல்டிபிள் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் சேம் வேல்யூ மல்டிபிள் பண்ணும்போது வேல்யூ அதோட வேல்யூ மாறாது. ஓகேங்களா? 1 into root 100 plus root 99 என்ன வரும், root 100 plus root 99 வரும். கீழ என்ன வரும்னா a minus b ஐயும் a plus b ஐயும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வரும், a square minus b square. இந்த இடத்துல a ங்கிறது root 100. அப்போ root 100 square a square minus b வந்து root 99 இல்லைங்களா? அப்போ root 99 square. புரியுது இல்லைங்களா? இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா a minus b into a plus b தான் a square minus b square. ஓகேங்களா? இப்போ இது என்ன ஆயிடும் பாருங்க, இது சால்வ் பண்ணும்போது is equal to root 100 plus root 99 divided by root 100 square பண்ணா 100 வரும் minus root 99 ஸ்கொயர் பண்ணும்போது சிம்பிளா 99 வந்துரும். அப்போ root 100 plus root 99 ஒரு நிமிஷம் அழிச்சிடுறேன் இருங்க. root 100 plus root 99 divided by 100 minus 99 1 வரும் இல்லைங்களா? இப்போ ஆன்சர் வந்துச்சுங்க root 100 plus root 99 இவ்வளவுதான். சோ அப்போ இந்த வேல்யூவை நான் இப்படி எழுதலாம். சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி கீழ 100க்கும் 99க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் 1 இருந்தாலே இந்த மைனஸ் இருந்தா பிளஸ் போட்டு எழுதிக்கோங்க, பிளஸ் இருந்தா மைனஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 by root a root 9 plus root 10 ன்னு இருந்துச்சுன்னா அது தாராளமா root 9 minus root 10 எழுதலாம். இந்த 9க்கும் 10க்கும் டிஃபரன்ஸ் 1 இருக்கும்போது இந்த பிளஸ் வந்து நீங்க மைனஸா மாத்தி மேல தாராளமா எழுதலாம். 1 by root 79 plus root 78 இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா root 79 மைனஸுக்கு பதிலா பிளஸ் போட்டு பிளஸ்க்கு பதிலா மைனஸ் போட்டுட்டு root 78 எழுதலாம். இங்க பிளஸ் இருந்தா மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தா பிளஸ் போடணும். ஓகேங்களா? இவ்வளவுதான் விஷயம். ரைட். ஓகேங்க. சோ இந்த மாடல் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஷார்ட்கட் சொல்லிடுறேன்.
மைனஸ் மைனஸ் கலந்து வந்துச்சுன்னா பிளஸ் பண்ணணும். எல்லாமே பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா கிரேட்டர் ரூட்டுக்கும் ஸ்மாலர் ரூட்டுக்கும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணணும். எல்லாமே பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் போடணும். எல்லாமே மைனஸா இருந்ததுன்னா பிளஸ் போடணும். ஓகேங்களா? இவ்வளவுதான் விஷயம். பெருசா ஒண்ணும் கிடையாது. ரைட், நெக்ஸ்ட் போயிடலாங்களா? இந்த இது ஓரளவுக்கு ஓகேங்களா இந்த மாடல்? ஓகேங்க, ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ரைட், இத பாருங்க. இது என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சம்மும் அதான் டிஎன்பிசில கேட்கக்கூடிய சம் பார்த்த உடனே டக்கு டக்குன்னு எனக்கு அதான் ஞாபகம் வருது. எல்லாம் டிஎன்பிசில அடிக்கடி பார்த்திருக்கிற சம் எல்லாமே. ஓகேங்களா? சோ இந்த சம் பாருங்க. இது ரொம்ப யோசிக்க வேணாம். ஒரு செகண்ட் எப்படிங்கிறதுக்குள்ள முடிச்சிடலாம். பாருங்க, √5 √5 √5 √5 5 அவ்வளவுதான். அவ்வளவுதான், சிம்பிள். 5 தான் ஆன்சர். இதே √a 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 இன்ஃபினிட்டி என்ன ஒரு ஆன்சர்? a. சோ அது என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் விஷயம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். சோ இந்த மாதிரி சம்பளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். பார்த்த உடனே இந்த நம்பர் தான் உங்களோட ஆன்சரும் கூட. அது 5னா 5 எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? இது ரொம்ப பேசிக்கான ஒரு மாடல். ஓகேங்களா? சரி, இத பார்க்கலாமா? இங்க வந்து அங்க வந்து பிளஸோ மைனஸோ எதுவுமே கிடையாது இல்லைங்களா? இங்க வந்து பிளஸ் மைனஸ் எதுவுமே கிடையாது நடுவுல. இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் 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 √30 மைனஸ் √30 மைனஸ் √30 இப்படி இருக்கு இல்லைங்களா? இது என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க, பிளஸ் பிளஸ் இதெல்லாம் √56 பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் மைனஸ் இருக்கு, இங்க எதுவுமே இல்லைன்னா ஈஸி. ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு இப்ப நான் சொல்றேன். இந்த மாதிரி பிளஸோ மைனஸோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த நம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா 30 56 இந்த மாதிரி நம்பர் எல்லாம் எப்பவுமே ரெண்டு அடுத்தடுத்து நம்மளுடைய மல்டிபிளா தான் கொஸ்டின்ல கொடுப்பாங்க. எப்பவுமே அப்படிதான் கொடுப்பாங்க, சரிங்களா? இந்த 30 56 எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு அடுத்தடுத்து நம்பருடைய ப்ராடக்ட். 30 அப்படிங்கிற நம்பரை எந்த ரெண்டு அடுத்தடுத்து நம்பரை மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 30 அப்படிங்கிற நம்பரை எந்த ரெண்டு அடுத்தடுத்து நம்பரை மல்டிபிள் பண்ணா கிடைக்குங்க? 5 and 6, 5 into 6 30. அப்போ 5 into 6 30 இல்லையா? இதோட ஆன்சர் 5 வரும், இல்லைன்னா 6 வரும். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு தான் ஆன்சர். சார் 5 வருமா 6 வருமா? இப்போ 5 into 6 30ங்கிறதுனால ஒன்னு 5 இருக்கும், இல்ல இந்த ரெண்டுல ஏதோ ஒரு நம்பர் தான் என்னோட ஆன்சர். எது சார் வரும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இதுல மைனஸ் இருக்கு பாத்தீங்களா? மைனஸ் 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 இருக்கிறதுனால இந்த ரெண்டுல மைனஸ் இருந்துச்சுன்னா ஸ்மாலர் நம்பர், பிளஸ் இருந்துச்சுன்னா கிரேட்டர் நம்பர், அவ்வளவுதான். மைனஸ் இருந்தா சின்ன நம்பர், பிளஸ் இருந்தா பெரிய நம்பர். இந்த ரெண்டுல எதுக்கு சின்ன நம்பர்? 5 தான் ஸ்மாலர் இல்லையா? அப்போ 6 வராது. இதனோட ஆன்சர் 5. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது இந்த 56 எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா 56 கிடைக்குங்க? 7 into 8. ரெண்டு அடுத்தடுத்த நம்பர் என்ன? 7 into 8 தான் 56 இருக்கும். 7 வரும், இல்லைன்னா 8 வரும். 7 வருமா 8 வருமானா? சார் நடுவுல பிளஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டுல பெரிய நம்பர் என்னவோ அதான் வரும். எதுங்க பெரிய நம்பர்? 8. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்க? 8 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ரைட். சோ மறுபடியும் சொல்றேன் பாருங்க. In this kind of question, the numbers will be always the product of two successive numbers. யாருங்க சாய் கேட்டிருக்கீங்க. So in this kind of question, the 30 and 56, these numbers will be always the product of two successive numbers. So what are the two successive number to be multiplied? To get 30, we need to multiple 5 and 6. These are the two successive numbers. So for this question, either 5 or 6 is the right answer. So what is the right answer, 5 or 6? So here it is minus. If it is a minus among these two numbers, smaller is the right answer. If it is minus, smaller number is the right answer. The answer is 5. Right? Here, in this question, this number will be the product of two successive numbers. So the two numbers are 7 and 8. 7 8 are 56. So which is the right answer, 7 or 8? So to find whether 7 or 8, we have to check whether it is plus or minus. Here it is plus, right? So it is plus. So among these two, greater is the right answer. Greater is the right answer. If it is plus, among these two, greater number is the correct answer. If it is minus, among these two, smaller is the correct answer. Here it is plus. So among these two, 8 is greater one. So 8 is the right answer. Are you okay with this, Sai? என்னங்க புரிஞ்சுதுங்களா எல்லாருக்குமே? நெக்ஸ்ட் மாடல் போயிடலாங்களா? ஓகேங்க. சோ ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ரைட், நெக்ஸ்ட் பாத்துடலாம். ரைட், ஓகேங்க, ஃபைன். சோ அவ்வளவுதாங்க, இந்த மாடல் ஓரளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபார்முலா பேஸ்டு क्वेश्चंस வந்துருச்சு. இது ஓகே. சோ எல்லாரும் இந்த ஃபார்முலாவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சோ நம்ம இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சுங்களா?
இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். சோ இந்த ஃபார்முலாவை எல்லாரும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த ஃபார்முலால சில முக்கியமான ஃபார்முலா வேணா டிக் பண்ணி தரேன். நிறைய ஃபார்முலா இருக்குன்னு சில பேர் ஃபீல் பண்ணீங்கன்னா, சார் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா யாரோ பாலா அப்படின்றவங்க எழுதாதீங்க போர்ட்ல, சரிங்களா? ரைட்? சார் விச் சாஃப்ட்வேர் இஸ் திஸ்? இது வந்து பாத்தீங்கன்னா, இது பவர் பாயிண்ட்ல தாங்க நான் பண்ணிட்டு இருக்கேன். பவர் பாயிண்ட் பிளஸ் என்கிட்ட டிஜிட்டல் பென் வாங்கியிருக்கேன். டிஜிட்டல் பென்ல நான் எழுதிட்டு இருக்கேன். சோ இது வந்து இந்த பென் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வந்துரும். ஜூம் ஆப்லயே இந்த எனக்கு இந்த பென் எல்லாம் பென் எரேசர் இங்க் எல்லாமே ஜூம் ஆப்லயே வந்துருது. சோ டிஜிட்டல் பென் யூஸ் பண்றேன். சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா இது பவர் பாயிண்ட் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ரைட். சரி ஓகே, இத பாருங்க. இதுல முக்கியமான சில ஃபார்முலா நான் டிக் பண்ணி கொடுக்கிறேன். a plus b the whole square, a minus b the whole square, a square minus b square. இப்ப பார்த்த ஃபார்முலா பாருங்க. a square minus b square a plus b into a minus b. அடுத்தது இதெல்லாம் தேவையில்ல. சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா மட்டும் நான் நோட் பண்ணி தரேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒண்ணு வரும். இது ஒண்ணு, இது ஒண்ணு. அப்புறம் இதெல்லாம் தேவையில்ல. இது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்தையும் ஃபுல்லா படிக்கிறத விட நான் செலக்டிவா கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. மிஸ்ஸிங் நம்பர். யாருங்க அந்த ப்ளூ லைன் யாரும் எழுதிட்டு இருக்காங்க? ஓகே. ஓகே பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலா போதும். ஓகேங்களா? இதெல்லாம் தேவையில்ல. அப்புறம் இந்த ஒரு ஃபார்முலா, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க பார்த்துட்டா கூட போதும் தான், நிறைய எல்லாம் பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா மட்டும் தான். ரைட்? ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க அண்ணாமலை. சரிங்க. சோ இப்போ நெக்ஸ்ட் போயிடலாங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் தேவை. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வச்சு படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் சொல்றேன். அந்த சம்முக்கான ஃபார்முலா நான் கொடுத்துறேன். ஏன்னா இந்த ஃபார்முலா நீங்க படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் இருக்கிற சம்ம நம்ம கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பேஜ் நான் போறேன். இந்த பேஜ்ல பாருங்க, இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்க. என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, சோ இது மட்டும் முடியும். ஒரு 15 மினிட்ஸ் இருக்கிறதுனால டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால நிறைய விஷயம் சொல்ல ட்ரை பண்றேன். அதனால ஒரு 15 நிமிஷம் தான், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. சோ இந்த மாடல் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சரிங்களா? ரைட். சரி பாருங்க, இப்போ இந்த சம் எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? இந்த மாதிரி எல்லாம் சில சம் கொடுத்துருவாங்க. கொடுக்கும் போது இதுல பாருங்க 469 174 469 174 469 இந்த ரெண்டு நம்பர் தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எழுதுறேன், ஆனா நீங்க எல்லாம் எழுதிருக்க கூடாது, எழுதிட்டு இருக்க கூடாது. எக்ஸாம்ல டைரக்டா அப்ளை பண்ணும். இதுல ஒரு நம்பர் ஏன்னு வச்சுக்கோங்க, 469 ஏன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு நம்பர் பின்னு வச்சுக்கோங்க, 174 பின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ 469க்கு பதிலா நீங்க ஏன்னு போடணும், 174க்கு பதிலா பின்னு போடணும். இது அப்படியே தான் எழுத போறேன். 469க்கு பதிலா a plus 174க்கு பதிலா b, a plus b the whole square minus a minus b the whole square. இன்னொரு தடவை ஃபார்முலா காட்டுங்க சார் சொல்றாங்க. சரி ஓகே, இருங்க இந்த சம்ம முடிச்சிட்டு ஃபார்முலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா டைரக்டா பிரிண்டடா காட்டுறத விட நான் எழுதி காமிச்சோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியா புரியும். அதை வேணா நான் பண்றேன். சரிங்களா? அப்படியே கவனிங்க. இந்த சம் முடிச்சிட்டு வேணா நான் ஃபார்முலா பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். சரிங்களா? கீழே என்னங்க, a into b ரெண்டையும் மல்டிபிள் பண்றாங்க இல்லையா? a into b. இப்போ நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a plus b the whole square minus a minus b the whole square என்ன ஃபார்முலானா, ஏன்னா a plus b the whole square minus a minus b the whole square அப்படின்னா 2 into a square minus b square. டூ இன்டூ சரி 4 ரூட் ஏபி வரும், மைனஸ் இருக்கு இல்லையா? 4 ரூட் ஏபி. ஓகேங்களா? இதுதான். ஸோ இதுதான் ஃபார்முலா. அப்ப என்ன வரும், மேல என்ன பண்ணிக்கலாம், 4 ரூட் ஏபி 4 ஏபி. ஒரு நிமிஷம் இருங்க, 4 ஏபி. ஓகேங்களா? அப்போ இது வந்து 4 ஏபின்னு எழுதிக்கலாம், டிவைடட் பை ஏபின்னு போட்டுக்கோங்க. அப்போ a plus b the whole square minus a minus b the whole square ஃபார்முலா எனக்கு 4ab. ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் வந்து 4abங்கிறனால இதுக்கு பதிலா 4ab ன்னு எழுதிட்டு கீழ அப்படி எழுதுனா ab கேன்சல் ஆயிடும், √4 வரும், ஆன்சர் இஸ் 2. அவ்வளவுதான். பெருசா ஒண்ணும் இந்த 469க்கும் 174க்கு வேல்யூயே கிடையாது. ஓகேங்களா? சோ முன்னாடி ஃபார்முலா ஒரு தடவை நான் காட்டுறேன் பாருங்க.
முன்னாடி ஃபார்முலா நான் காட்டுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்க, எந்த ஃபார்முலா அதுன்னா நான் உங்களுக்கு டிக் பண்ணி கொடுத்தேன் அந்த ஃபார்முலாவை. a plus b the whole square minus a minus b the whole square is equal to 4ab இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதனால நான் டிக் பண்ணி கொடுத்த ஃபார்முலா மட்டும் பாத்துக்கோங்க. இல்ல ஃபார்முலா வேணா உங்களுக்காக நான் இந்த சைடுல எழுதுறேன். ஏன்னா எழுதுனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெமரியில நிக்கும். ஓகேங்களா? என்ன எழுதிருக்கேன்? 5 சரி ஒரு நிமிஷம் இருங்க. 5/6 plus 5/9 minus 5/8. இதை எப்படி சார் சால்வ் பண்றது சொல்லுங்க சார் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒரே ஒரு உங்க டவுட் கேட்டிருக்காங்க கமெண்ட் பாக்ஸ்ல. அதுக்காக இந்த ஒரு சம் சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபார்முலா நான் கொடுத்துறேன். இதுல 5 முதல்ல காமனா எடுத்துக்கோங்க. 1/6 plus 1/9 minus 1/8. ஓகேங்களா? சோ இதான். இப்படி 5 காமனா எடுத்துட்டீங்கன்னா சால்வ் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன பண்ணலாம்? கீழ இருக்கிற நம்பர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி கீழ எழுதிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் டினாமினேட்டர் இன் டினாமினேட்டர் என்ன வரும்? 8 9 72 into 6. அதாவது 6 into 9 into 8 கீழே போடணும். கீழே இருக்கிற நம்பர் எல்லாம் பெருக்கி கீழே போட்டுக்கணும். ஓகேங்க, குரூப்ல ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். 6 9 கீழே இருக்கிற நம்பர் எல்லாம் பெருக்கி கீழே எழுதிக்கணும். மேல என்ன சார் வரும்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. மேல என்ன வரும்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். மேல என்ன வரும்னா, இந்த நியூமரேட்டரும் மீதி ரெண்டு டினாமினேட்டரும் வேற கலர்ல எழுதிக்கிறேன். சோ இந்த நியூமரேட்டரும் மீதி ரெண்டு டினாமினேட்டரும் ஃபர்ஸ்ட் நம்பருடைய இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் நம்பருடைய நியூமரேட்டர் மீதி ரெண்டு டினாமினேட்டர் 9 into 8 into 1 என்ன வருங்க? 72 வருமா? சோ கீழ இருக்க நம்பர் எல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் டினாமினேட்டர் இன் டினாமினேட்டர். வாட் இஸ் நியூமரேட்டர்? இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ஸ் நியூமரேட்டர் into அதர் டூ டினாமினேட்டர் 1 into 9 into 8 என்னங்க வரும்? 72 பிளஸ் இங்க பிளஸ் இருக்கறனால பிளஸ். வாட் அபௌட் தி செகண்ட் நம்பர்? செகண்ட் நம்பர் என்ன வரும்னா, இது ஈஸியான மெத்தடுங்க. ஓகேங்களா? சோ எல்லாம் அழிச்சிட்டேனா? செகண்ட் என்ன வரும்னா, செகண்ட் நம்பர்ஸ் நியூமரேட்டர் into other two denominator. செகண்ட் நம்பர்ஸ் நியூமரேட்டர் into other two denominator. தேர்ட் நம்பர்னா தேர்ட் நியூமரேட்டர் into other two அப்படி போகும். ஓகேங்களா? அப்போ 6 into 1 into 8 என்ன வருங்க? 48 வருமா? 6 into 1 into 8 என்ன வருங்க? 48. இங்க மைனஸ் இருக்கறனால மைனஸ் போட்டுட்டு third numerator into other two denominator. அப்ப என்ன வரும்? 1 into 9 into 6 என்னங்க? 54. இவ்வளவுதாங்க. அப்ப என்ன வரும்? 5 into 6 into 9 into 8 மேல 72 plus 48 120. 120 minus 54 66 வருமா? என்ன வருதுங்க? எல்லாம் 48 minus 54 னா 6 வரும். 66 வரும். இப்ப 6 66 கேன்சல் பண்ணீங்கன்னா 11 வரும். அப்ப ஃபைனல் ஆன்சர் இஸ் 55 divided by 5 into 11 55 divided by 9 8s are 72. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இப்ப மேல 5 காமனா எடுத்துக்கோங்க. இத பண்ணனும்னா ப்ராடக்ட் ஆஃப் டினாமினேட்டர் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ப்ராடக்ட் ஆஃப் டினாமினேட்டர் இன் டினாமினேட்டர். இங்க மேல என்னலாம் வரும்? ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ஸ் நியூமரேட்டர் into other two denominator plus second fraction numerator into other two denominator plus minus third fraction numerator into other two denominator அப்படி போணும். அதை எழுதிட்டு இத சால்வ் பண்ணி மேல எழுதிக்கோங்க, கீழ எழுதிக்கோங்க, கேன்சல் பண்ணி சால்வ் பண்ண ஆன்சர் வரும். ஓகேங்களா? சோ இதுதான் மெத்தட், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்க, ரைட். இவ்வளவுதான் விஷயம். ஃபார்முலா வேணா ஒரு தடவை சொல்லிடலாம். a முக்கியமான ஃபார்முலா தான். a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி a minus b the whole square எல்லாருக்கும் தெரியும். a square minus 2ab plus b square. இதுக்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா a plus b the whole square-ஐயும் a minus b the whole square இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு ஃபார்முலாவை ஆட் பண்ணாதான் தேர்ட் ஃபார்முலா. a plus b the whole square-உம் a minus b the whole square ஆட் பண்ணும்போது என்ன வருங்க? a square plus a square 2a square வரும். plus 2ab minus 2ab கேன்சல் ஆயிடும். b square plus b square என்ன வருங்க? 2b square வரும். 2 காமன் நம்பரா எடுத்துட்டீங்கன்னா a square plus b square. ஓகேங்களா? புரிஞ்சது இல்லைங்களா? a square plus a square 2a square வரும். b square plus b square 2b square வரும். 2 காமனா எடுத்தாச்சு.
plus 2ab minus 2ab உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். அவ்வளவுதான். அதே வந்துட்டு a plus b the whole square minus a minus b the whole square னா என்ன வருங்க? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணு. a plus b the whole square minus a minus b the whole square. அப்ப a square minus a square 0. b square minus b square 0. 2ab ல இருந்து minus 2ab சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன பண்ணணுங்க? 2ab ல இருந்து minus 2ab என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் உங்களுக்கு பிளஸ் ஆ மாறிடும் 4ab. இதுதான் நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்த ஃபார்முலா. 4ab a plus b the whole square minus a minus b the whole square வந்து 4ab ன்னு வரும். புரியுது இல்லைங்களா? ஃபார்முலாங்கிறது எதுவுமே மேஜிக்கெல்லாம் கிடையாதுங்க. சால்வ் பண்ணா நமக்கா நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? எதுவுமே நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் மைண்ட்ல வச்சுக்கணும்னா அதை புரிஞ்சுக்கிட்டா உங்க மைண்ட்ல நின்னுடும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதாங்க ஃபார்முலா, பெருசா ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி முக்கியமான ஒரு ஃபார்முலா என்னங்க? a plus b into a minus b. இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சொன்னேன் இல்லைங்களா? a square minus b square. அவ்வளவுதான். சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc. இவ்வளவுதாங்க ஸ்கொயர் ஃபார்முலா. இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. 2c. சோ இந்த செட் ஆஃப் ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிட்டா போதும். நிறைய எல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. In case of some denominator we can subtract easily, sir. Am I right? Yes ங்க. ஈஸியா சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். LCM and HCF டாபிக். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு LCM HCF நான் நடத்துறேன். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன்